மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் இந்த படத்திற்காக கடுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட அனைத்து கலைஞர்களுக்கும் மற்றும் ஊடகத்துறையினருக்கும் அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியுடைய இசை வெளியீட்டு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கின்ற பெப்சி தலைவர் ஆர்.கே. செல்லுமணி சார் அவர்களே, டைரக்டர் யூனியனுடைய தலைவர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களே, டைரக்டர் யூனியனுடைய செக்ரட்டரி பேரரசு சார் அவர்களே, இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியினுடைய இசை வெளியீட்டு விழாவின் இசை நாயகன் ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களே, மெட்ராஸ் மாஃபியா கம்பெனியுடைய பாடலாசிரியர் கு. கார்த்திக் சார் அவர்களே மற்றும் இந்த படத்தினுடைய இயக்குனர் திரு முகுந்தன் சார் அவர்களே, இந்த படத்தின் நாயகன் ஆனந்தராஜ் சார் அவர்களே, இந்த படத்தினுடைய ஹீரோயின் சமிக்தா மேடம் அவர்களே, தீபா மேடம் அவர்களே, ஆராத்யா மேடம் அவர்களே, ஷகிலா மேடம் அவர்களே, அஷ்மிதா மேடம் அவர்களே மற்றும் எடிட்டர் தேவராஜ் சார் அவர்களே, ஆர்ட் டைரக்டர் ராகவா குமார் அவர்களே, ஷர்மிளா மேடம் அவர்களே, சரிதா மேடம் அவர்களே, ஸ்டென் மாஸ்டர் டான்சர் மணி அவர்களே மற்றும் இந்த படத்திற்காக மிக குறுகிய காலகட்டத்தில் அர்ப்பணிப்போடு பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், இந்த படத்தில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு இயல்பாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்திய ஆனந்தராஜ் சார் அவர்களுக்கும், சமிக்தா மேடம் அவர்களுக்கும், இந்த படத்திற்கு ஒரு பேக் போனாக பின்னணி இசையில் மிக சிறப்பாக அமைத்து கொடுத்த ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர்களே, இந்த படத்தினுடைய பாடல் வரிகளில் சினிமாவுக்காக மட்டுமல்லாமல் நடைமுறை நடக்கக்கூடிய விஷயங்களையும் பின்வரும் காலங்களில் இந்த படத்திற்கு இசையிலே ஒரு நல்ல ஒரு வார்த்தை வரிகளை அமைத்து கொடுத்த கு. கார்த்திக் சார் அவர்களுக்கும், கேமராமேன் திரு அசோக் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், மிக குறுகிய காலகட்டத்தில் இந்த படத்தை சொன்னபடி இயக்கி கொடுத்த இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏ.எஸ். முகுந்தன் சார் அவர்களுக்கும் வணக்கத்தோடு மட்டுமல்லாமல் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தினுடைய ஒவ்வொரு படம் எடுப்பவருக்கும் ஒரு கனவு இருக்கும். சினிமா என்பது கனவு தொழிற்சாலை. ஒரு வருஷத்துக்கு 240 படங்கள் வந்தாலும் அதில் 5% படங்கள் தான் வெற்றி பெறுகிறது என்ற ஒரு கருத்து பரவலாக இருக்கிறது. ஆனாலும் வருஷத்துக்கு வருஷம் படம் எடுப்போருடைய எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், திரைப்படத்தின் மீது தங்களுக்கு இருக்கின்ற ஒரு பாதிப்பு, ஒரு பற்று என்று சொல்லலாம். வேறு எந்த துறையிலையும் இப்படிப்பட்ட ஒரு சூழலை நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் திரைத்துறையிலே இதை எதிர்பார்க்க முடியும். அதனால்தான் தயாரிப்பாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. படங்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய மனநிலையில் படத்தை பார்க்கின்ற இடத்தின் வேணால் மாற்றம் இருக்கலாம். ஒரு காலகட்டத்திலே தியேட்டரில் பார்த்தவர்கள் இன்றைக்கு ஓடிடியிலும் சேட்டலைட்டிலும் பார்க்கிறார்கள். ஆனால் படம் பார்ப்பவருடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. எனவே தான் தயாரிப்பாளருக்கு படம் எடுக்க வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது. இந்த படத்தினுடைய கதையை விவாதிக்கும் போது, நடைமுறையில் ஒவ்வொரு நாளும் இருக்கக்கூடிய, நாம் அன்றாட காணக்கூடிய செய்தித்தாள் மூலமாகவும் தொலைக்காட்சியின் மூலமாகவும் சில நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் ஒரு தனி மனித வாழ்க்கையில் மட்டுமல்ல, சமூகத்தில் மட்டுமல்ல, ஒரு ரவுடி சாம்ராஜ்யம் எப்படி சரியும் என்பதை ஒரு கற்பனையாக, இது ஒரு உண்மை சம்பவமாக இருக்கலாம் அல்லது
ஒரு நடக்காத விஷயத்தை நடந்திருந்தால் எப்படி இருக்கும் என விவாதிக்கக்கூடிய சம்பவமாக நிகழ்வாக இருக்கலாம். ஆனால் ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு மாறுபட்ட கதைக்களம் நிச்சயமாக இந்த படத்திற்கு உண்டு. இது நிச்சயமாக மக்களிடையே சென்றடையும். இந்த படத்தின் மூலமாக ஒரு மெசேஜ் இருக்கிறது. அந்த மெசேஜ் மக்களோடு நிச்சயமாக கனெக்ட் ஆகும் என என்னுடைய நம்பிக்கையை தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் என்னை பேச வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே சமயத்தில் இந்த இசை வெளியீட்டு விழாவிற்கு எங்களது அழைப்பை ஏற்று வருகை புரிந்திருக்கின்ற ஊடகத்துறையினருக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு இங்கே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், இங்கே இருக்க எல்லாருக்கும் என்னோட பெரிய வணக்கம். சார், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் இங்கே ஸ்க்ரீனில் நல்லா தெரிகிறேன்னா நான் ஒரு 50% நடிச்சிருப்பேன். பாக்கி 50 என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக தான் நீங்கள் பார்ப்பீங்க. நாளைக்கு போயிட்டு இந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது, என்னோட டீமும் காரணம். ஸோ என்னோட டைரக்டர் சார், கேமராமேன் சார், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. முக்கியமாக இதுக்கு காரணமாக இருந்த ப்ரொடக்ஷன் சார், ப்ரொடியூசருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அதை தவிர்த்து மியூசிக் டைரக்டர் சார், சார் ஒரு பெரிய ஜாம்பவான்களுக்கு மியூசிக் போட்டவங்க. அவங்க கூட இது என்னோட 4வது படம். நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன், ஹாப்பியாக இருக்குது. சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஆனந்தராஜ் சார், நான் சின்ன வயசில் பார்த்து பயந்த ஒரு பொண்ணு நான். இன்னைக்கு ஆமாம், ஆனால் நான் குட்டியாக எனக்கு ஞாபகம் இருக்குது, பாஷாலாம் பார்க்கும்போது ஒரு சினிமா கனவோட பார்த்த ஒரு பொண்ணு நான். இன்னைக்கு அவங்க கூட நான் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய பாக்கியம். பாண்டியில் எங்கேருந்தோ பாண்டியிலேருந்து வந்துட்டு இவ்வளோ எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்காங்க. அதே மாதிரி நானும் பாண்டியிலேருந்து வந்தவ, பாண்டிச்சேரியிலேருந்து வந்த பொண்ணு. இன்னைக்கு அவங்க கூட நடிச்சிருக்கேன். கூடிய சீக்கிரம் நானும் உங்கள் எல்லாரோட பிளெஸ்ஸிங்லேயும் இந்த இடத்த பிடிப்பேன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் சம்யுக்தா மேமோட இது ஒரு ஃபஸ்ட் ப்ராஜெக்ட்னு நினைக்கிறேன். மேம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபீமேல் லீடாக இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ணுறது, முதல்ல வர்றதே ரொம்ப பெரிய கஷ்டம். அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் தாண்டி மேம் வந்திருக்காங்க. மேம், ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. அதை தவிர்த்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். யாருன்னா டைரக்டர் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே நான் ஒரு ஆங்கிலோ இண்டியன் பொண்ணுக்கு மேபி நினச்சிருந்தா ஒரு ஹிந்தி பொண்ணை கூப்பிட்டுருக்கலாம், மேபி மலையாளி, அதெல்லாம் தவிர்த்து சார் ஒரு தமிழ் முகம், ஆனால் அவங்க ஆங்கிலோ இண்டியனுக்கு செட் ஆவாங்க அப்படின்னு நினச்சி சார் என்னை கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே பொதுவாக ஹீரோயின்ஸ்க்கு ஒரு ஸ்டீரியோ டைப் வச்சுருக்காங்க. ஹீரோயின்ஸ் ஒரு 25 வயதுக்குள்ளே தான் இருக்கணும், முக்கியமாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கூடாது, பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கக்கூடாது, இப்படியெல்லாம் ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்குதுன்னு நான் கடந்து வந்த சினிமாவில் பார்க்குறேன். மேபி அது எந்த வகையிலன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஸ்டீரியோ டைப்பை சார் பிரேக் பண்ணி என் கதைக்கு இவங்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. இதுக்கு நான் சாரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறேன். முக்கியமாக இப்போ நம்ம பார்த்துருப்போம், மாரி செல்வராஜ் சாரோட அந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருப்போம். சார் சொல்லியிருக்காங்க, டெடிக்கேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்டை தான் நான் எடுத்தேன், அது மலையாளி அப்படியெல்லாம் நான் பார்க்கல, அவங்க டெடிக்கேட்டிவாக இருந்தாங்க, நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சார் சொல்லியிருந்தாங்க. சார், நாங்களும் இங்கே தமிழில் டெடிக்கேட்டிவான ஆர்டிஸ்ட் இருக்கோம் சார். ஏன்னா தெரியல சார், நானும் ஒரு 4 படங்கள் பண்ணியிருக்கேன் சார். அதில் காந்தி கண்ணாடி, அர்ச்சனா அம்மாவுக்கு டீனேஜாக பண்ணியிருப்பேன். முக்கியமாக பார்த்திங்கன்னா அது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட், அதில் நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பண்ணியிருப்பேன், ஸ்டண்ட்டு பண்ணியிருக்கேன், கமர்ஷியலான ஒரு சாங் பண்ணியிருக்கேன். சார் ஞாபகம் இருந்துச்சு, இங்கே பார்க்கும்போது சார் கூட ஞாபகம் வச்சு கேட்டாங்க, அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன். டெடிக்கேட்டிவ்னா என்ன டெடிக்கேஷன் சார்? நாங்கள் எங்களால் முடிஞ்ச எஃபர்ட் போடுறோம், ஆனால் அது உங்கள் கண்களுக்கும் உங்களோட பார்வைக்கும் உங்கள் காதுகளுக்கும் சேரலை.
அது எப்படி சேர்க்கறதுன்னு தெரியல. மேபி மீடியா நீங்கள் தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் நாங்கள் தமிழ்லேயும் இருக்கோம். ஸோ நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். முக்கியமாக சார் ஒரு சின்ன விஷயம், மேபி இது என் வயதுக்கு மீறின ஒரு பேச்சாக இருக்கலாம். இங்கே எல்லாருமே ஓடுற குதிரையில் பந்தயம் கட்ட தான் தயாராக இருக்காங்க சார். ஓடுறதுக்கு தகுதியான ஒரு குதிரை இருக்குது சார். ஒரு வாட்டி பந்தயம் கட்டி தான் பாருங்களேன் அது எவ்வளோ தூரம் ஓடுதுன்னு. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இங்கே இருக்க சில நல்ல உள்ளங்களோட சப்போர்ட்டில் தான் நான் இவ்வளோ தூரம் வந்து நிற்கிறேன். ஸோ என்றைக்கும் அவங்கள நான் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். சார் நடிக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் பேச விட்டு தானே சார் ஓகே பண்ணீங்க? மாஸ்டர் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எந்திரிச்சு கையை காட்டினப்பவே வந்து பெரிய பிளானோட இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. பேசுகிற இடத்த வந்து ஒரு வைப் கிரியேட் பண்ணுறதுக்கு சில பேருக்கு நிறைய ப்ரிப்பரேஷன்ஸ் தேவைப்படும். நிறைய நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறைய சொல்லி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வந்து வைபாக கிரியேட் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் கூப்பிட போடுறவங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், அந்த இடத்த வந்து ஒரு ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். மேடை மேலே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் ரொம்ப பெரிய வணக்கம். எல்லார் பேரும் சொல்லவே முடியாது சார், அதுதான் எப்போவுமே பயப்படுவேன். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஏறணுன்னா எல்லார் பேரும் சொல்லணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதில் ரொம்ப அழகான ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது முகுந்தன் சாருக்கு தான், டேரக்டருக்கு. அண்ட் இந்த சான்ஸ் எனக்கு வாங்கி கொடுத்தது என் கூட பிறக்காத என்னோடய சிஸ்டர் விஷ்ணுப்ரியா. இந்த நேரத்தில் நான் அவள் பேர் சொல்லனா வேறு எந்த நேரத்தில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஒரு சின்ன கேரக்டர் தான், பட் ரொம்ப அழகான கேரக்டர். அண்ட் நான் ரொம்ப சர்ப்ரைஸ்டாக இருக்கேன். இப்போது நாங்கள்லாம் அப்போவே எனக்கு ரொம்ப பயம் ஸ்டேஜ் மேலே பேசணுன்னா. ஆனால் இப்போது ஆராத்யா வேறு லெவலில் பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், எங்கள் உதயகுமார் சார் கிட்டலாம் என்னோடய பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு போயிருக்கேன் ஆஃபீஸ்க்கு. அவரெல்லாம் எங்களை எதுவுமே சொல்லலை. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, நம்ம நினச்சிக்கிறது தான். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நான் பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இருந்ததே கிடையாது. அதனால் அப்படின்னா நான் எப்படி 30 வருஷமாக சினிமாவில் இருந்திருப்பேன்? ஓகே, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அண்ட் வெரி போல்ட் ஸ்பீச். அண்ட் அண்ணே ஆனந்தராஜ் அண்ணே, அதாவது என்னை பார்த்தும் இதை தானே சொல்கிறாங்க. முந்தா நேற்று கூட போயிருந்தேன். நான் சின்ன வயசில் உங்கள் போஸ்டரை ஏன் இப்படி நீ சின்ன வயசுனா 18 19 வயசுனா நீங்கள் சினிமா பார்க்க வர நேரத்தில் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுதானே டிஃப்ரென்ஸு. எப்போ பாரு நாங்கள் சின்ன வயசில் உங்கள் படம் பார்த்தோம், நாங்கள் சின்ன வயசில் உங்களோட ரசிகராக இருந்தோம். ஆனால் ஃபீலே பண்ணாதீங்கன்னு, நமக்கெல்லாம் இன்னும் சின்ன வயசு தான். ஏன்னா நம்ம அன்னைக்குலேருந்து இன்ன வரைக்கும் நடிச்சிட்டே இருக்கோம். அண்ட் ஸ்ரீ ரொம்ப க்ளோஸு தோஸ்து, சொல்லவே வேணாம். மியூசிக் இஸ் வெரி ஃபைன் ஆஸ் யூஷுவல். அண்ட் தீபா சூப்பரு. அண்ட் அகெயின் படம் செம்மையாக இருக்கும், செம்ம சிரிப்பாக இருக்கும். ஆனால் ப்ரொடியூசர் சார் இங்கேயே கதையெல்லாம் சொல்லிட்டீங்க. கொஞ்ச நேரம் அதுதான் ஃபஸ்ட்டு உங்களை கூப்பிடக்கூடாதுன்றது. எல்லாம் எழுதி வச்சுட்டு கதை சொல்லிகிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க. படம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. இன்ஷா அல்லாஹ் இதோட வந்து சக்ஸஸ் மீட்டில் திருப்பி மீட் பண்ணலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் சீஃப் கெஸ்ட் ரொம்ப நன்றி எங்கள் இவெண்ட்டுக்கு வந்தது. நாங்கள் வந்து மூவி டீம், அதனால் நாங்கள் வந்தே ஆகணும். பட் நீங்கள் உங்கள் டைம் எடுத்து எங்களுக்காக வந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ப்ரொடியூசர் அண்ணா சார், இந்த 2 மாத ட்ராவலில் இன்றைக்கி தான் மேக்ஸிமம் அவரை பேசி கேட்டிருக்கேன். அவர் ரொம்ப குவைட் டைப். இந்த காலத்தில் வந்து நல்லா ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப லவுடாக இருக்கிற ப்ரொடியூசர்ஸே மிளகா அரைச்சிருவாங்க. பட் இவர் வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருந்தாலும் அவர் அந்த ஒர்க்கை வந்து பர்ஃபெக்டாக பார்த்துருக்காரு. எங்கள் செட்டில் யாருக்குமே எந்த குறையும் வைக்கலை. ஸோ யூ வெரி கைண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கு வேண்டியே ஐ ஃபீல் லைக் இந்த மூவி வந்து நிஜமாகவே நல்லா வரணும். ஏன்னா அவரோட குட் விஷஸ் த்ரூ அவுட்டாக இருக்குது. ஈரோட்லேருந்து எங்களுக்கு சுட சுட, வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துகிட்டு வருவார்.
ஸோ சாரி, வேலூர்லேருந்து சுட சுட பிரியாணி எடுத்துருவோம். ஸோ நாங்கள்லாம் லஞ்சு அதை என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கு இல்லையா, தட்ஸ் வாட் மேக்ஸ் த என்டையர் டீம் வைப் டுகெதர். ஸோ தேங்க்யூ சார் ஃபார் கிவிங் அஸ் ஆல் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து எங்கள் டைரக்டர் சார் முகுந்தன், அவர் தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். முழுக்க வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்பியர் ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஒரு டைரக்டர் மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் so many other aspects ஆஃப் சினிமா இருக்கு இல்லையா, அது ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் பார்த்துருக்காரு. இந்த ஆடியோ லான்ச் வரைக்கும் கோஆர்டினேட் பண்ணுறது எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இவ்வளோ தூரம் இந்த ப்ராஜெக்ட் மூவ் ஆயிருக்குன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அ ஒன் மேன் ஷோ தான். தேங்க்யூ சார். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அழகாக சொன்னாங்க. அவங்க சொன்னதில் எனக்கு எதுவுமே தப்பாக தெரியல, பர்ஃபெக்டாக சொன்னாங்க. இன்றைக்கி வாய்ப்பு கிடைக்கிறது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது வந்து எஸ்பெஷலி ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ஸ் வந்து சச் அ பிக் சேலஞ்ச். ஒன்று கலர், அப்புறம் உங்களுக்கே தெரியும் பாம்பேலேருந்து தான் எல்லோரும் வருவாங்க. அது இல்லைன்னா கல்யாணம் ஆயிடுச்சா கண்டிப்பாக கேட்பாங்க. நான் வந்து எனக்கு தெரிஞ்ச நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஓகே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குது, அதனால இவங்களை காசு பண்ணால் வேலைக்கு ஆகாது நல்லா இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் த ட்ரூத் ஆஃப் த இண்டஸ்ட்ரி. பட் அதெல்லாம் பார்க்காம, ஏன்னா நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு போலீஸ் ரோல் சூப்பராக இருக்கும், சரி அந்த வாய்ப்பு வரணும், ஏன் நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. அந்த வாய்ப்பு வந்தால் தான் நாங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த வாய்ப்பை அழகாக எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அது ஹீரோ ஆனந்த்ராஜ் சார், வெட்ரன் அவர் தான். ஏன்னா இவ்வளோ படம் நடிச்சிருக்காரு அண்ட் ஹி நெவர் மேட் anyone feel uncomfortable in this scene, in the set. எல்லாரையும் என்கரேஜ் பண்ணுவார். எங்கள் ஷார்ட் முடிஞ்சு கொஞ்சம் டைம் இருந்தால் ஏதாச்சும் ஒரு கதை சொல்லி எல்லாரையும் கலகலர் வைப்பார். அவரை வில்லனாக தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், பட் ஹீ இஸ் அ ட்ரூ ஹீரோ இன் ஆர் செட்ஸ். அண்ட் அசால்ட்டாக பண்ணிட்டார் அவர். when I saw him acting பர்சனில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தது, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவர் ப்ரெசன்ஸ் இஸ் அ ஹோல் அதர் லெவல். அண்ட் சூப்பர் சார், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ தட் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்கள் ஸ்ரீகாந்த் தேவா சார், மியூசிக் வந்து வேறு லெவல். இப்போ வந்து நாங்கள்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோம், பட் சில பேர் வந்து காட்ஸ் பிக் சில்ட்ரன் சொல்லுவாங்க. அவங்களுக்கு காட் வந்து நல்ல மூடில் இருக்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட் கொடுத்துருப்பாரு. லைக் ப்ரில்லியன்ட்லி டேலண்டட். எங்கள் படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, பிஜிஎம்மாக இருக்கட்டும் சரி, சாங்ஸாக இருக்கட்டும் சரி, வேறு லெவலில் வந்திருக்கு. ஐ வாஸ் லைக் அமேஸ். நான் 2 வாட்டி படத்தை பார்த்துட்டேன். அண்ட் குடோஸ் டு எடிட்டர், வேறு லெவல். அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் செகண்ட் டைம் பார்த்ததுக்கும் பயங்கரமான டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆர்டிஸ்ட் ஷக்கிலா படத்தில் இருந்தாலே நோட்டெல்லாம் பறக்கும். ஸோ இந்த படத்துலையும் வேறு லெவலில் காமெடி பண்ணியிருக்காங்க. ஸோ யூ கைஸ் ஹாவ் டு வாட்ச் இட். தீபாக்கா சொல்லவே வேணாம், அவங்க ஸ்டேஜ் ப்ரெசன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபர்கெட் த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கௌஷல்யா, ஆல் ஆஃப் தெம். டீமே சூப்பராக இருந்தது. நம்ம கேமராமேன், எவ்ரி ஒன் இஸ் டன் அன் அமேசிங் ஜாப். எங்களோட பெஸ்ட்டு எங்களால் முடிஞ்சது கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு 100 கோடி படம் மாதிரி. எங்களுக்கு மார்க்கெட்டிங் பட்ஜெட் இவ்வளோ அப்படியெல்லாம் கிடையாது, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். ஸோ நாங்கள் உங்களை பயங்கரமாக ரிக்வெஸ்ட் பண்ணுறோம் டு டேக் திஸ் மூவி டு த நெக்ஸ்ட் லெவல். பிகாஸ் படத்தில் கண்டென்ட் இருக்குது, சூப்பராக வந்திருக்கு. ஐ என்ஜாய் த மூவி. தோ நான் ஆல்ரெடி இந்த படத்தில் நடித்தாலும் நான் திருப்பி அதை பார்க்கும்போது சூப்பராக வந்திருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ ப்ளீஸ் வாட்ச் த மூவி, என்ஜாய் த மூவி அண்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட். ஐ திங்க் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் சொல்லுங்க. யா, அண்ட் முக்கியமாக இந்த ப்ராஜெக்டோட பார்ட்னர் இருந்தது வந்து சதீஷ் பிஆர்ஓ. ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆமாம், அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் are you interested? ஸோ தேங்க்யூ. அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். ஹாவ் அ கிரேட் ஈவினிங். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சரி, கண்ணாடிக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்கன்னு நினைக்கல. ஏன்னா சின்ன இன்ஃபெக்ஷன், அதனால தான் கண்ணாடி போட்டிருக்கேன். இல்லைன்னா இது வரைக்கும் எந்த ஸ்டேஜ்லேயும் கண்ணாடி போட்டதில்லை. மெட்ராஸ் மாஃபியா கேங் இந்த படத்துக்குள்ளே முதல்ல என்னை கொண்டு வந்தது பார்த்திங்கன்னா எங்களுடைய நண்பர் சீரன் அப்படின்ற ஒரு படத்தில் நான் பாடல் எழுதியிருந்தேன். அந்த இயக்குனர் வந்து சார் இங்கே இருக்கார் சார். அவர் தான் அவருடைய நண்பர் முகுந்தன் சார்கிட்ட என்னை ரெஃபர் பண்ணார். ஸோ முதல் மீட்டிங்லேயே எனக்கு வந்து டைரக்டர் ரொம்ப கரெக்டாக தெளிவான ஒரு விஷனில் இருக்காருன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ அவர் வந்து இந்த பாடல்கள் இதுதான் வேணும், இதுதான் சுச்சுவேஷன்,
இதுக்கு மேலே போவேன்னா இந்த மீட்டரில் இருந்தால் போதும்னு ரொம்ப தெளிவாக எனக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு பாடல் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஸாகவே கொடுத்துட்டாரு சார். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. முதல்ல ஒரு 2 பாடல்கள் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் நான் இந்த படத்தில் இப்போ கண்டினியூஸாக இந்த வருஷத்தில் நிறைய படங்கள் அண்ணன் ஸ்ரீகாந்த் தேவானன் கூட பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஸோ அவர் கூட வந்து எனக்கு ஒரு ரேப்போ இருக்குது. டக்கு டக்குன்னு உட்காருவோம், பாட்டு டக்குன்னு முடிஞ்சிடும். ஸோ ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த படத்தில் வந்ததுக்கப்புறம் சார்கிட்ட மீட் பண்ண சொன்னாங்க. இப்போ உடனே அந்த பாடலில் முடிஞ்சது. அப்புறம் ரெக்கார்டிங் அப்போ அண்ணன் சொன்னார், இந்த மாதிரி இங்கேயும் ஒரு 2 பாட்டு போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் 2 பாட்டு பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் இந்த படத்துக்குள்ளே நான் இருக்கிறது. இன்னொரு விஷயம் முன்னாடி பேசினவங்க சொன்னாங்களான்னு தெரில, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு ப்ரொடியூசர் டெக்னீஷியன்ஸை எப்படி பார்த்துப்பாங்க அப்படின்றது எனக்கு அந்தளவுக்கு நான் சில படங்களில் ப்ரொடியூசரை பார்க்காம கூட இருக்கலாம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்காக அவர் வந்து வேலூர்லேருந்து பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ அந்த பிரியாணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் வேலூரில் ஒரு இடத்துல பிரியாணி செய்கிறாங்க. அங்கேருந்து சுட சுட பிரியாணி வாங்கி அவங்க காரில் வச்சு சென்னை வரைக்கும் சூடாக இருக்கணுன்றதுக்காக ஏசி போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு வருவார். ஸோ அப்படி ஒரு ப்ரொடியூசர் வந்து அதாவது அவரோட கேர். ஸோ இவங்க டெக்னீஷியன் மேலே இருக்கிற கேர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அது. நான் சொல்லும் போதே எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருடைய மனசுக்காக மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து அருமையாக எழுதி அருமையாக இயக்கி இருக்கிற அந்த படத்தை நான் பார்த்துட்டேன் ஏற்கனவே. ஸோ செம்மையான ஒரு காமெடி கலாட்டாவாக இருக்கும். அண்டு நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலியமாக கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சி சின்ன வயசுலேருந்து பார்த்து வளர்ந்த ஆனந்தராஜ் சார் ஆகட்டும். ஸோ ஏன் இது ரிப்பீட்டடாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இப்போ முந்தானத்துக்கு கூட கேடிவியில் ஒரு படம் பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணன் தான் இருக்கார். ஸோ எல்லா படத்துலேயும் வந்து நம்மளை வந்து தினமும் வந்து டிவியில் நம்ம பார்க்குற ஒரு முகமாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம அவர் கூட நம்ம ஒர்க் பண்ணுறதுன்றது வந்து ஏற்கனவே 2-3 படம் அவர் நடித்த படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கேன். இருந்தாலும் இந்த படம் முழு நீளம் ஒரு கதாநாயகனாக அவர் பண்ணும்போது ஸோ அதில் வந்து பார்ட்டிசிபேட்டாக நான் பண்ணுறதுல ஒரு லிரிசிஸ்டாக இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ எனக்கு இந்த படத்தில் பாடல்களுக்கு வாய்ப்பு கொடுத்த முகுந்தன் சாருக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் அனைத்து குழுவினருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். மேடையில் இருக்கும் ஆர்கே சொலிமான் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. உதயகுமார் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டர் பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீகாந்த் தேவா பட்டி தொட்டி எல்லா இடத்துல தெரியறதுக்காக காரணம் வந்த எங்கள் பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி சார். சிவகாசி படம் வந்து இன்ன வரைக்குமே இன்னும் பேர் வாங்கி கொடுத்துட்டே இருக்கு சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் நேரத்தில் பேர் எழுதி படிக்க தெரியல. இல்லை கண்ணன் ஸ்பெல்லிங்கு ஃபைட் மாஸ்டர் நம்ம டேஞ்சர் மணி ப்ரோவுக்கு, அப்புறம் வந்து எடிட்டர் தேவராஜ் பிரதருக்கு, அப்புறம் வந்து அசோக் குமார் கேமராமேன் சாருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அக்கா ஷக்கிலாக்கா ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் கொஞ்சம் போர்ஷன் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். தீபா மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு கார்த்திக் சார் ப்ரோ ரொம்ப நன்றி. அதாவது பாடலுக்கு வந்து இட்டு காரணம் வந்து டியூன் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, வரிகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தில் வந்து மொத்தம் வந்து படத்துலேயே 2 சாங்கு தான் இருந்தது. பட் 2 சாங்குமே நல்லா முடித்தோம். ஒன்று டான் சாங்கு ஆனந்த் சாரோட சாங்கு, அப்புறம் வந்து ஒரு ஆந்திரா பார்டரில் நடக்கிற ஒரு ஐட்டம் சாங் மாதிரி. ஆக்சுவலாக 2 சாங்குமே வந்து சூப்பராக வந்திருக்கு. கார்த்திக் சார் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அப்புறம் படம் பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஆராத்தியா மேம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாண்டேஜில் வந்து ஐ திங்க் ஒரு 1 minute 1.5 minutes வரைக்கும் மியூசிக் மட்டும் போகிற மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லாகவே ஒரு சேசிங் ஆக்ஷன் அப்படியே போகும்போது ஏன் ஒரு சின்னதாக ஒரு சாங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன். முகுந்தன் சார் ஏற்கனவே கொஞ்சம் மெயினாக சொன்னது கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்குது, இது 3வது சாங்கு ஆட் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வருமானு போது நான் அதெல்லாம் சொன்னேன், சார் அதெல்லாம் வேண்டாம் சார், நான் சாங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணது தான் 3வது அந்த கிட்டார் சாங். ஆக்சுவலாக அது மாதிரி நான் வந்து ஒரு சில படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், மாண்டேஜ் வச்சு பண்ணி. அந்த குத்து படத்தில் என்னை தீண்டி விட்டாய், எங்கே இருந்தா என்ற
படம் வந்து தென்னாவட்டு படத்தில், அது மாதிரி இந்த சாங் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் ஆக்சுவலாக. அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் ஒரு அந்த சாங் போடல, ஏன்னா அது ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் எண்டில் வரும் ஆக்சுவலாக. அப்புறம் வந்து இந்த முகுந்தன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, சார் வாங்க சார், முதல் படம் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. பலத்த கரகோஷம் கொடுங்க எங்கள் டைரக்டர். அதாவது ஒரு ஒரு படத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குது ஆக்சுவலாக. ஆக்ஷன் இருக்கும், சேஸ் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ரொமான்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே. அதாவது சாங்னா ஹிட், ஒரு கானா சாங் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்கு, லவ் சாங், எல்லாமே இருக்குது. ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக. தேங்க்யூ முகுந்தன் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அழகாக நடக்குதுக்காக நம்ம பிஆர்ஓ சதீஷ் அவருக்கு நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. மெயின் வந்து இந்த படத்தில் ஆர்ஆரும் நல்லா பேசப்படும். அதுக்கு சமீபதா மேம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் ஆக்சுவலாக. ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஆனந்த் சார் ஆக்டிங் பற்றி சொல்லி ஆகணும். அதாவது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அவர் சாரோட. அதாவது நான் ஏஜ்லாம் சொல்ல மாட்டேன் சார், ஆனால் பாக்கியம் தான் சொல்லுவேன். ஏன்னா ராஜா சார் அவர் கூட அவரோட இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு, அப்பா மியூசிக் பண்ணியிருக்காரு, ரகுமான் சார் மியூசிக் பண்ணி, எஸ் ஏ ராஜ்குமார் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, சிற்பி சார், எல்லாரும் பண்ணுற வரிசையில் நானும் பண்ணது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறது ஆக்சுவலாக. ஒரு பெரிய ரொம்ப ஸோ உங்களோட ஆக்ஷனுக்கு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க வரணுன்னா அது வந்து சமீபம் மேம் சூப்பராக சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ அது ரொம்ப இந்த நேரத்தில் நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவங்களுக்கு ஆக்சுவலாக. இந்த படத்தில் அப்பா பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓப்பனிங் சாங் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப புது சிங்கர்ஸ்லாம் பாடியிருக்காங்க, எல்லாமே நல்ல பெரிய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்கிறது, எங்கள் ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி சார். முதல் படம் எடுக்கிறீங்க சார். நான் சொல்கிறேன் சார், இதே சினிமாவில் நீ கண்டினியூஸாக மூவிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க சார் ஆக்சுவலாக. அந்த அன்பு தான் சார் உங்களுக்கு. அதே பிரியாணி மறுபடியும் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. என்னென்னா அதாவது வேலூர்லேருந்து பிரியாணி கொண்டு வரது இயல்பு தான் ஆக்சுவலாக. ஆற்காட்லேருந்து பிரியாணி கொண்டு வரது ஓகே தான். இப்போ கவிஞர் சொன்ன மாதிரி எங்கள் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு கொண்டு வர்றாரு பிரியாணி, ஏன்னா சூடாக இருக்கணும்னு சொல்லிட்டு 4 hours ஏசியே இல்லாமல் வர்றாருன்னா எவ்வளோ பெரிய மனிதர் ஆக்சுவலாக. இது மட்டும் இல்லை, அதாவது இந்த படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் அரங்கம் நிறந்த மாதிரி நல்லா பலக்காத்த கரகோஷம் கொடுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஸோ மீடியா பீப்புள், ப்ரெஸ் எல்லாரும் இந்த படத்தை நல்லா பலமாக எழுதுங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ. பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேம்மா. எஜமான்ன்றது ஒரே ஒரு ஆள் தான், அது சிவபெருமான். எந்த கோயிலில், சிவன் கோயிலில் போனாலும் அவங்க மந்திரம் சொல்லும்போது எஜமானஷ்ய சிவகோத்ரோத்பவஷ்ய அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. டைட்டில் பஞ்சத்தில் நானும் கோயிலுக்கு போனப்போ இந்த கேட்ட உடனே சரி எஜமான் தான் டைட்டில்னு ஏவிஎம் படத்துக்கு, ரஜினி சார் படத்துக்கு வச்சேன், அவ்வளோதான். அது கூட தெய்வம் தந்த பரிசு தான். புரியுதம்மா? எஜமான் ஒரே ஆள் தான். நான் சின்ன வயசில் முதல் படம் பண்ண ஆரம்பித்தப்போ இப்போ என்கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார், ரொம்ப ரெட்டை வாழம், செல்வமணி சாரோட கிளாஸ்மேட்டு. அவன் ஒன் சைடாக தான் அவன் பேசுனா, ஒரே தடவை தான் பேசுவான். அதுக்கப்புறம் நான் திருப்பி சொன்னேன் இது மாற்றிக்கிட்டான்னா அது மாற்றிக்கவே மாட்டேன். சார் இந்த கேரக்டருக்கு ஆனந்தராஜன் நம்ம கிளாஸ்மேட் இருக்கான் சார், அவனை கூப்பிட்டு வந்திருக்கான் சார்ன்ட்டான். என்னுடைய முதல் படத்தில் அவருக்கு அதுதான் முதல் படம். உரிமை கீதம் படத்தில் 1988. ஸோ நானும் சின்ன பையன், அவனும் சின்ன பையன். இப்போ ஓகேவா? சந்தோஷமா? ஸோ 2 பேரும் விளையாடணும் அந்த படத்தில். நான் இயக்குனராக விளையாடினேன், அவர் வில்லனாக விளையாடினார். என்ன ஒரு கொடுமை என்னன்னு, நான் ரொம்ப கொடுமை பண்ணிட்டேன் அன்றைக்கி. அவருக்கு நம்ம படத்தோடு சேர்ந்து இன்னொரு படமும் அவருக்கு வாய்ப்பு கிடைச்சது. சண்முகப்பிரியன் இயக்குனர் அவர்கள் இப்போ இல்லை, அவருடைய படம். அந்த படத்துலேயும் வாய்ப்பு கிடைச்சது. பயங்கர காய்ச்சல் அன்றைக்கி பார்த்து நடிகர் கார்த்திக் சார் டேட்டு பிடிக்கிறதே கஷ்டம்.
எப்பா டேய் இன்னைக்கு விட்டா திருப்பி பிடிக்கிறது கஷ்டம், எப்படியாவது வந்து நான் வந்து காய்ச்சலில் இருக்கேங்க அப்படின்னா, சரி பரவாயில்ல ஒரு டேப்லெட்டை போட்டு வந்துரு, சும்மா நடக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்க ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் அது வந்து அப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். அது எப்படின்னா அதெல்லாம் பர்மிஷனே தர மாட்டார் அது உடையார் ஐயா. அந்த கன்ஸ்ட்ரக்ஷனை செங்கல் வைக்கிறதுலேருந்து ஃபுல் பில்டிங்கை நான் படமாக எடுத்து கொடுத்தேன், டாக்குமெண்ட்ரியாக. ஸோ அதுக்காக அவர் வந்து என்னடா தம்பி நீ படம் பண்ணுறீங்களே, உனக்கு என்ன வேணும், இந்த இடத்துல எனக்கு ரோடு வேணுங்க, இந்த பில்டிங் நான் படம் பண்ணேன், இது இன்னும் ஃபுல்லாகவே கட்டலையே, இந்த பாதி பில்டிங்கில் தான் வில்லன் ஆனந்தராஜ் வில்லன் அது சொன்னார், அது வில்லன் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்குன்னு. அவர் இன்னும் ரோடு போட்டு கொடுத்தார், அங்கே கேமரா இதெல்லாம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு, வேன் எல்லாம் போகிறதுக்கு. ஏன்னா அது அப்போல்லாம் களிமண்ணாக இருந்தது இந்த இடம். அப்போ பாதி அப்படியே ஒரு ஸ்கெலிட்டன் பில்டிங், அதில் ஸ்டெப்ஸு மட்டும் இருக்கும், அந்த ஸ்டெப்ஸில் ஓடுவார். இவன் காய்ச்சலில் வந்தால் என்ன நான் ஒரு பெரிய கிரேனு வச்சுட்டேன், ஒரு 16 மாடி நீ ஓடணும், கார்த்திக் துரத்தணும், ஒரே ஷாட்டில் எடுக்கிறேன்ட்டேன். அவன் நீ எனக்கு கொண்டிருக்கலாம் இதுக்கு அப்படின்னா, சரி பரவாயில்ல முதல் படத்துலேயே இப்படி ஒரு தண்டனையான்ட்டு. ஆனால் ஓடினாம் பாரு ஆனந்தராஜ், உண்மையிலுமே 104 டிகிரி காய்ச்சலுங்க. எனக்கு வந்து மனிதாபிமானமே இல்லாத ஒரு எனக்கு அன்னைக்கு விட்டேன்னா அந்த படத்தை எடுக்க முடியாது திருப்பி, அவ்வளவு சிரமங்கள் அன்னைக்கு. ஸோ அந்த ஓட்டம் இன்னைக்கும் நிற்கல. நான் அப்போவே அழகாக இருப்பான் ரொம்ப. நம்ம இன்ஸ்டியூட்டுன்னு ஒன்றே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். செல்வமணியோட கிளாஸ்மேட் அவர், செல்வமணி செய்யார் இவங்கெல்லாம் கிளாஸ்மேட். சரி வாடாப்பா அப்படின்ட்டு. ஆனால் ஹி ஹஸ் டன் வண்டர்ஃபுல் இன் தட் மூவி. அதுக்கப்புறம் என்னுடைய இன்னொரு படம் உறுதிமொழியில் ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரம், டேர் டெவில் கேரக்டர். அது இன்டர்வெல் அப்படி வந்து நிற்பாங்க, அதுதான் இன்டர்வெல். அது எக்ஸ்ட்ராடினரி கேரக்டர் பண்ணார். ஸோ அப்படி சின்ன வயசில் ஆரம்பித்தது. அவர் இன்னும் நடிச்சிட்ருக்கிறாரு. நான் அடுத்த வாரம் இன்னொரு படம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கலாம், சும்மா விட்டுற முடியாதுல்ல. 2 பேரும் ஒரே அடியாக போயிட்டே இருக்கணும், ஒரே ட்ராக்கில். என் தம்பிங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. அடுத்தடுத்து செல்வமணி, பேரரசு அவர்களெல்லாம் இயக்குநர்களாக களமியங்க போகிறார்கள் என்பதை இங்கே நான் அறிவித்துக் கொள்கிறேன். ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாரும். சினிமா இண்டஸ்ட்ரி மாறப்போகுது, திருப்பி பழையபடி சிறப்பான படங்கள் ஓடப்போகிறது. நான் எத்தனையோ கம்பெனி ஓப்பனிங்க்கு போயிருக்கேன், பூஜைக்கு போயிருக்கேன். ஆனால் இப்படி ஒரு கம்பெனியோட மாஃபியா கம்பெனியோட ஃபங்க்ஷன் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு வந்துக்கிறேன் நான். அதில் ஒரு தம்பி பிட்டு போடுறாரு, கோயம்புத்தூர் மாஃபியாவில். அருமையான டைட்டில். அதில் ஒரு போஸ்ட் பாருங்களேன், சூப்பர். அப்படி வேறு சொன்ன மாதிரி இனிமேல் நீ சீரியஸாக பண்ணாலும் சிரிச்சிருவாங்க, அது வந்து மாற்றமே இல்லை. ஆனந்தராஜ்கிட்ட ஒரு இது என்னென்னா, நம்ம எல்லாமே வில்லனாகவே பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு படமாவது ஹீரோவாக பண்ணணும். நம்ம கமல் சாரோடைய வீட்டில் தான் என்னுடைய ஆஃபீஸ், நம்ம முதல் ஆஃபீஸ் 172 எல்டாம்ஸ் ரோடு. அவர் இப்போ ஆஃபீஸ் வச்சுருக்கார் இல்லையா, அந்த ரூம் தான் எங்கள் ஆஃபீஸ், நம்ம முதல் படத்தோட ஆஃபீஸ். சாயந்தரமான ஷாருஹாசன் சார் பஜ்ஜி போண்டா எல்லாம் எடுத்துகிட்டு மேலே வந்துடுவார். என்னடா இன்னுமா டிஸ்கஷன் பண்ணுறீங்க, 6 மணி அதெல்லாம் பேக்கப் பண்ணி அனுப்பு அப்படிம்பாரு. நான் அனுப்பின கட்சியில் அவர் இன்னொன்று ஓப்பன் பண்ணுவார் எங்களுக்காக. பசங்க கஷ்டப்படுறானுங்களே, இல்லை இருங்கடா அப்படின்ட்டுவார். ஸோ அது ஒரு பொற்காலம். அந்த டைமில் அங்கே வந்து உட்காந்துருவார், வந்து ஒரே புலம்பல். அதே கம்பெனிக்கு ஹீரோவாக நடித்தான். அந்த முதல் படத்தில் சிவஸ்ரீ பிக்சர்ஸு, வாசன் பிரதர்ஸ் அப்படின்னு, அதே படத்தில் ஹீரோவாக நடித்தார். ஸோ அது இது எங்கள் 2 பேர்த்துக்குமே அது ஒரு பெருமையான விஷயம். அது இன்றைக்கி வரையிலும் இந்த நட்பு. அவர் வீட்டில் எந்த விசேஷம் வந்தாலும் முதல்ல ஃபோன் அடிப்பாப்பில். ஸோ ஆனந்தராஜுடைய வளர்ச்சி எனக்கும் எங்கள் திரைப்படக் கல்லூரிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஏன்னா
திரைப்படக் கல்லூரியிலேருந்து வந்தவங்க யாருமே, நடிக்க வந்தவங்க யாருமே சோட போனதில்லை. ஃபஸ்ட்டு ரஜினிகாந்த், அவர் ஃபிலிம் இன்ஸ்டியூட். ஹலோ, கொஞ்சம் கேளுங்க, முக்கியமான மேட்ரு, கண்டென்ட் கொடுத்துட்ருக்குறேன். திரைப்படக் கல்லூரி முதல்ல சேம்பரில் இருந்தப்போ அதில் நடிப்பு கல்லூரியில் படித்தவர் தான் ரஜினிகாந்த் சார், சூப்பர் ஸ்டார். அதுக்கப்புறம் நிறைய பேர் ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து நடிகர்களாக வந்தவங்க. சிரஞ்சீவி, நிறைய பேர். ரகுவரன் வந்து நான் படிக்கும்போது நான் தான் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து சேர்ந்துக்கடாப்பான்னு, கோயம்புத்தூரில் எனக்கு ஜூனியர் அவர், அவரையும் இழுத்து கொண்டாந்து விட்டு ஒரு மிகப்பெரிய ரவுண்ட் வந்தார். இதான் எங்கள் மாஃபியா கம்பெனி தான். அங்கேயும் நாங்கள் சும்மா இல்லை, ஒரு காலேஜிலலாம் ட்ராமா போட்டுவிட்டு அதில் பொம்பளை வேஷத்தில் மட்டுமே நடிக்க வைப்பேன். அப்போ அவருக்கு மீசையே கிடையாது. அதுலேயும் டிமிக்கி கொடுத்துருவான். சமயத்தில் ஹீரோயின் இல்லாமல் எல்லாம் ஸ்டேஜில் ரெடியாக இருக்கும், உடனே மீசையை எடுத்துகிட்டு நான் ஹீரோயினாக நடிச்சிடுவேன். இப்படி எல்லாம் எங்களுக்குள்ளே நிறைய கலாட்டாக்கள் நடந்திருக்கு. ஸோ யாருமே சோடை போனதில்லை. அந்த வரிசையில் தலைவாசல் விஜய், அருண் பாண்டியன், ராம்கி, அந்த வரிசையில் என் தம்பி ஆனந்த்ராஜ் வந்து பாரு எம்ஜிஆர் மாதிரி இப்படியே அப்படி எங்கள் தங்கம். எப்பவுமே அந்த சிரிப்பு ஒரு சிறப்பான, இன்றைக்கும் நாளைக்கும் எப்போ கேட்டாலும் அந்த நடிக்கிறதுக்கு வேறு ஏதாவது செய்யணுமா மாப்பிள்ள, சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படிம்பார். அந்த ஆர்வம் வந்து திரைப்படக் கல்லூரியிலேருந்து இன்றைக்கி வரையிலும் குறையாமல் இருக்கிறதுனால தான் அவர் இன்றைக்கும் நடிச்சிட்ருக்கார். நான் ஆனந்தராஜை பற்றி மட்டுமே நிறைய பூஸ்டப் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க, எனக்கு அந்த உரிமை இருக்குது. அப்புறம் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா, பேரறிஞர் அண்ணாதுரை காஞ்சியிலிருந்து வந்தார். ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தையே கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுக்கு. இப்போ ஒரு அண்ணாதுரை வந்திருக்காரு, பெரிய மாஃபியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு. மிகப்பெரிய மாற்றத்தை இந்த மாஃபியா கம்பெனி உருவாக்கும், மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். தமிழ்நாடுக்கே நீங்கள் வந்து ஆம்பூர் பிரியாணியை சப்ளை பண்ணுற அளவுக்கு நீங்கள் பெரிய வெற்றிகளை நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்பதை மட்டும் நான் நீங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா வரவங்கெல்லாம் உங்களை பாராட்டுறாங்க. ஏன்னா உண்மையாலுமே இன்றைக்கி சினிமா வந்து காப்பாற்றப்படுவதே இந்த மாதிரி உண்மையாக சினிமாவின் மீது பற்றும் பாசமும் ஆர்வமும் கொண்ட தயாரிப்பாளர்களால் தான். அவங்க இல்லைன்னா இன்றைக்கி எத்தனை தொழிலாளர்கள், ஒரு நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் ஒவ்வொரு நாள் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து, இத்தனை கலைஞர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுலேருந்து, அதில் ஸ்பெஷலாக அவருடைய டச்சை அவர் கொடுத்துருக்கார். ஆம்பூர் டச்சை. அங்கேருந்து வரும்போது ஆம்பூர் பிரியாணி தானே, சரி ஆற்காடு பிரியாணி, ஓகே ஆற்காடு பிரியாணி பார்த்தீங்களா, அதில் கூட ஸ்பெஷாலிட்டி. மிக சிறப்பு ஐயா. உங்களுடைய நிறுவனம் அடுத்தடுத்து நம்ம பேரரசு சொன்ன மாதிரி என்ன டைரக்டரை, அவருக்கு ஒரு படம் அடுத்த கம்பெனி கோயம்புத்தூர் கம்பெனிக்கு அவருக்கு விட்டு கொடுத்துருங்க. இப்போ இசை வெளியீடுன்னா அது வந்து நான் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் கரெக்டாக வந்துட்டேன். உள்ளே வந்தாங்க, நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு ட்ரெய்லரு. அப்புறம் பாட்டு பார்த்த உடனே எனக்கு உட்காரவே மனசு வரல. எல்லாம் இழுத்தாங்க, சார் உட்காருங்கன்னு. அப்படியே மெய் மறந்து போயிட்டேன். அது ஆடின ஆளுகளும் சரி, எங்கே வரலையா, ஆடின ஆளெல்லாம் வரல பார்த்தீங்களா? வேறு யாராச்சும் கவனிச்சிங்களா? அதை அவ்வளோ ஒரு அற்புதமான அந்த பீட்டு, கிரேட். எப்பவுமே பணிவுக்கும் அடக்கத்திற்கும் பேர் போனது தம்பி ஸ்ரீகாந்த் தேவான்னாவே அது பணிவு, அடக்கம். அப்பா கிட்டேருந்து இசையை மட்டும் அவர் வந்து இன்ஹெரிட் பண்ணல, இந்த பணிவும் அன்பும் பாசமும் அடக்கமும் எல்லாத்த பற்றியும் புகழ்ந்தார், எல்லாத்தையும் பாராட்டுவார், யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டான். உன்னுடைய நல் மனசுக்கு இது மிகப்பெரிய வெற்றியை இந்த படம் ஈட்டித்தர வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அதில் அந்த மெலடி சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான் ஏன் கட் பண்ணீங்கன்னு கேட்டேன். நான் வந்த உடனே அதான் கேட்டேன். நான்
ஏன்னா பேரரசுக்கு எப்படியோ அவர் மெலடி சாங்கை கட் பண்ணிடுவார். நான் மெலடி சாங் இல்லைன்னா ஆளையே கட் பண்ணிடுவேன். ஸோ இதிலிருந்தே தெரியுது இல்லையா எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு. அது செல்வமணி சாருக்கு நல்லா தெரியும். நாங்கள் அடிக்கடிங்க ஆக அவங்க சகோதரி நல்லா பேசுனீங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல எதிர்காலம். அதாவது ஒருத்தர் நல்லா நடிச்சிட்டாங்கன்னாவே போதுங்க. நம்ம இயக்குனர்கள் படம் பார்க்குறவங்க அது உங்கள் படம் வந்து பார்க்குற ஒரு வாய்ப்பை கிடைக்கிறது. இன்றைக்கி படத்தில் எத்தனை பேர் நடித்தாலும் சரி அந்த படம் ஜனங்கக்கிட்ட போய் சேரக்கூடிய வாய்ப்பே கம்மியாக இருக்குது. அதுதான் இந்த சினிமாவில் பெரிய சாபக்கேடாக நினைக்கிறேன் நான். நம்ம அந்த காலத்தில் ஒரு 10-15 படம் ரிலீஸ் பண்ணும்போது கூட ஒரு 2 வாரம் கழித்து தான் 3ஆவது வாரம் தான் இந்த படம் நல்லா இருக்குது அந்த படம் நல்லா இருக்குன்னு ஒரு பூஸ்ட் ஆகும். அந்த வாய்ப்பே கொடுக்கறது இல்லை. எந்த படம் எந்த தேட்டரில் ரிலீஸ் ஆகுதுன்னு சந்தேகமாக இருக்குது. நேற்று பாருங்கள் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு, தேசிய தலைவர்னு. மிக பிரம்மாண்டமான படம், அருமையாக எடுத்திருந்தார் டைரக்டர். பார்த்தா நேற்று அந்த படத்துக்கு வட மாவட்டங்களில் ஜாஸ்தி தேட்டர் கொடுக்கல, தென் மாவட்டங்களில் தேட்டரே கிடைக்கலன்றா. போட்ட தேட்டர் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்லு. இன்றைக்கி ரோகிணியில் ஹவுஸ்ஃபுல்லு. அது தேவரையாவுடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு சில சம்பவங்களை வச்சு அடிப்படையாக பண்ணியிருக்காங்க. அந்த படத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும். ஏன்னா அது ஒரு கப்பலோட்டிய தமிழன், ஒரு வீரபாண்டிய கட்டபொம்மன், அந்த வரிசையில் ஒரு பெரிய தேசிய தலைவரை பற்றியான ஒரு படம். அது ஒரு சாதிய அமைப்புக்குள் அடங்காத ஒரு தன்மை வாய்ந்த ஒரு தலைவனை எப்படி போர்ட்ரே பண்ணியிருக்கார் ஒரு டைரக்டர்ன்றது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ படங்களுக்கு சரியான தேட்டர்கள் கிடைக்கல. தேட்டர் கிடைச்சா தானே நம்ம போய் பார்க்க முடியும். நம்ம பார்த்தா தானே நீ நடித்ததை நாங்கள் ரசிக்க முடியும். நம்ம போராட வேண்டிய இடம் வேறு இருக்குமா? அதுக்காக நீ சொன்ன கருத்தை நான் அது தப்புன்னோ ரைட்டனோ நான் சொல்ல விரும்பலை. தட் இஸ் யுவர் இண்டிபெண்டன்சி. தட் இஸ் அது உன்னுடைய சுதந்திரம், உன்னுடைய பேச்சு சுதந்திரம், உன்னுடைய உணர்வுலேருந்து நீ பேசியிருக்க. உன்னுடைய ஒரு உணர்வு சரியானது தான். சிலர் பேச மாட்டாங்க. என் அக்கா தானே, என் அக்கா தீபா, என் அக்கா தீபா அவர்கள் நான் தம்பி அப்படின்னு சொன்னேன். என்னாலும் நீ எல்லாரையும் அண்ணன் தம்பின்னு என் அக்கா தீபா அவர்கள் அதான் சொல்லியிருக்காங்க. என் அன்பு சகோதரி இவங்க என்னுடைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அதாவது அவ்வளோ அழகாக இருக்கும். அது இப்போ எங்கள் வாய்ப்பு கேட்க வந்தேன்னு சொல்லித்தேன். வாய்ப்பு கேட்க வரல, நான் தான் வர வச்சேன். அந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்து நடிக்க வச்சேன். அவ்வளோ அதுக்கப்புறம் அவங்க ரேஞ்சே வேறு. மலையாள உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு ஹீரோக்கள் எல்லாம் பயப்படுற அளவுக்கு மிகப்பெரிய லெவலில் ஒரு கலக்கிட்டு இன்றைக்கி சைலண்ட்டாக உட்காந்துட்டு அன்பாக அடுத்தவங்களை அரவணைச்சிட்டு எல்லாத்தையும் தட்டி கொடுத்துட்டு வளர்கிற ஹீரோயின்களுக்கு தைரியம் சொல்லக்கூடிய அளவில் உட்கார்ந்துட்டுருக்கிற உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுக்காகலாம் நான் படம் பார்க்கணும். ஏன்னா இவங்க சொன்னாங்க உங்களுக்கு ஒய்ஃபாக நடிச்சிருக்கேன்னு. கொஞ்சம் கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால தான் நீங்கள் 2வது உரையில் இன்னொரு கத்தி அப்படியம்மா. அது ஏதோ காரணம் இருக்கணும்ல கேரக்டருக்கு. என்ன டைரக்டரை படம் காரணம் இருக்குது. எனக்கு கலர் டிஃப்ரென்ஸாக இருக்குமோன்னு. நீ பண்ணுவடா நீ. 2வது ஹீரோயினி அவங்க சம்யுக்தா தானே, உங்கள் டேர் டெவில் பர்சன் நல்லா இருக்குங்க. படத்துலேயும் நல்லா உங்கள் ஸ்டேச்சர் நல்லா இருந்தது. நல்லா அந்த சொன்ன மாதிரி விஜய் சாந்தி மாதிரி நீங்கள் வரணும்னு வாழ்த்துறேன். கவிஞர் இங்கே கண்ணாடி போட்ட கவிஞர் கார்த்திக் நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. வாழ்த்துக்கள் கார்த்திக். இது உங்களுக்கு ஒரு நிறைவான படமாக அமையட்டும். அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் அவர் கண்ணாடி கண்ணிலேயே போட மாட்டார் போட்டிருக்கு, தலையிலேயே போட்டிருக்காரு. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணியாற்றிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், குறிப்பாக உதவி இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள், துணை இயக்குனர்கள், ஒளிப்பதிவாளர், சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு, எடிட்டர் மற்றும்
இசைக்கோர்வையிலே இசை அமைப்பில் பங்கேற்று கொண்ட அனைத்து இசைக்கலைஞர்களையும் நான் மனதார வாழ்த்தி இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். அது இயக்குனருக்கு ஒரு முதல் படத்திலேயே இப்படி ஒரு நல்ல பேரோடு எல்லாரும் வாழ்த்துற அளவுக்கு ஒரு டைரக்டர்னு பேர் வாங்கின முகுந்தனுக்கு நம்ம மனதார தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, எங்கள் சங்கமே உன்னை வாழ்த்தியதாக நீ நினைத்துக்கொள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் பேசி கடைசியாக பேசுவதற்கு எதுவும் மிச்சமில்லாத நேரத்தில் இருந்தாலும் முகுந்தன் என்னுடைய மிகச்சிறந்த நண்பர், ஆகச்சிறந்த நண்பர். அவர் என்ன சார் என்னுடைய படத்துக்கு நீங்கள் வரணும் இன்விடேஷன் கொடுத்தாரு. நான் நிச்சயமாக வரேன்னு சொல்லி இங்கே வந்த பிறகு இந்த விழாவில் கலந்துட்ட பிறகு அவர் என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார். உண்மையிலேயே அது தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் ஒரு நடக்காத ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம். அதை நான் சொன்னால் நல்லா இருக்காது. அந்த படம் ரிலீஸ் அவர் வேலை சக்ஸஸ் மீட் என்னை கூப்பிட்டாரு. அந்த விஷயத்தில் சொல்கிறேன். அப்போ நிச்சயமாக ஏன்னா ஒரு மிகச்சிறந்த கலைஞன் எப்படி மிகச்சிறந்த கலைஞனாக வரான்னா, எதுவுமே இல்லாதப்போ ஒரு பிரம்மாண்டமான விஷயத்தை சாதிக்கிறவன் தான் மிகச்சிறந்த கலைஞன். கலைஞனுக்கு முதல்ல எது பெரிய விஷயம்னா பணம் இல்லை, அறிவு தான் மிகப்பெரிய விஷயம். பணம் இருக்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கலாம், பணம் இல்லாத போது அறிவால் பிரம்மாண்டமாக யோசிக்கலாம். அப்போது இந்த பிரம்மாண்டமான படத்தை இன்னைக்கு தயாரிப்பாளர் ஆங்கருக்கு முதல்ல செட்டில்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வசதியாக வச்சுருக்காருன்னா அது எனக்கு தெரிஞ்ச முதல் டைரக்டர் இவர் தான். நான் ஒரு 10 வருஷமாக இந்த ஏறக்குறைய ஒரு 2000 திரைப்படங்களுக்கு நான் கலந்துக்கிட்டு இருக்கேன். 2000 திரைப்படம் கலந்துட்டுருக்கேன். அதில் ஒரு இயக்குனருக்கு அந்த தயாரிப்பாளர் செட்டில்மெண்ட் ஆங்கருக்கு பிஃபோர் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தது இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாதுரை. அதுபோல் ஒரு தயாரிப்பாளர் அழகாக பிளானாக எழுதிக்கிட்டு எல்லாரையும் விடாமல் படிச்சிருக்கீங்க. அப்போ உங்களுடைய உரையிலேருந்து நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்கள் படத்தையும் நீங்கள் அவ்வளோ பிளான் பண்ணி தான் எடுத்திருப்பீங்க நினைப்பேன். பட்ஜெட்லேருந்து அதை வேற ஒருத்தர்கிட்ட எதிர்பார்க்காம என்ன செலவோ அந்த செலவுக்குள்ளே பணத்தை சரி பண்ணி கொண்டு ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே நீங்கள் இந்த படத்தை சிறப்பாக பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ணாதுரை. எங்களுக்கும் நீங்கள் எந்த பேலன்ஸும் இல்லை, எங்கள் தொழிலாளர்களுக்கும் எந்த பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் படத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. உண்மையில் முகுந்தனுக்கு மிக மிக பெரிய வாழ்த்துக்களை சொல்லணும். அவங்களுக்கு இந்த மேடையில் வந்த பிறகு எனக்கு தெரிஞ்சது அந்த விஷயத்தை இவங்க எல்லாம் சேர்ந்ததால தான் பண்ண முடியுது. முகுந்தனால் ஒரு கேப்டனுக்கு எது மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும்னா அவனோட படை தான் வெற்றி கொடுக்கும். அப்போ ஒரு இயக்குனருக்கு அவங்களுடைய டெக்னீஷியனும் ஆர்டிஸ்ட்டும் தான் அந்த படம் வெற்றி அடையிறது மிகப்பெரிய பலமாக இருப்பாங்க. இந்த அணி மிகப்பெரிய பலமான ஒத்துழைப்போட இயக்குனர் கொடுத்துருக்கு. அது இந்த திரையில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சுது. அந்த வகையில் இந்த படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடையும். இதில் நடித்த எல்லாரும் ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. இப்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா. அவரோட படம் பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனால் ஸ்ரீகாந்த் நீங்கள் மிகச்சிறந்த டெக்னீஷியன். ஆனால் கொஞ்சம் சின்ன அலட்சியம் இருக்கும்னு எனக்கு தோணுது. எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் கிரேடில் இருக்க வேண்டிய ஒரு ஏஆர் ரகுமான் மாதிரியோ இல்லை அனிருத் மாதிரியோ இளையராஜா சார் மாதிரியோ ஃபஸ்ட் கிரேடில் இருக்க வேண்டியவங்க நீங்கள். ஆனால் அவ்வளோ டேலண்ட் நான் நிறைய உங்களை பார்த்துருக்கேன். அந்த ஸ்டேஜில் நீங்கள் பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் அந்த எனர்ஜி இருக்கு இல்லைங்களா, எந்த மியூசிக் டைரக்டருக்குமே இல்லை. அவ்வளோ எனர்ஜி இருக்குது, அவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் எதை மிஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்போ நீங்கள் தயவு செய்து கடவுள் உங்களுக்கு பெரிய வரத்தை கொடுத்துருக்காரு. அதனால் நீங்கள் மறுபடியும் அந்த ஃபஸ்ட் கிரேட் லெவலில் நீங்கள் வரணும். நீங்கள் ஃப்ரீயாக கூட பண்ணுங்கள். ஏன்னா அந்த அவர் பணம் இல்லைன்னு சொன்ன உடனே நீங்கள் அழகாக கிட்டார்லேயே வச்சு அது அந்த சாங் பண்ணியிருக்கீங்க. உண்மையாக நான் கேட்கும்போது நீ எப்போ நீ இல்லாவே அது மாதிரி அதை கேட்கும்போது என்ன ஒரு சந்தோஷம் கிடைச்சிதோ அது மாதிரி கிடச்சிருக்கு. அதனால் தயவுசெய்து நீங்கள் மிகச்சிறந்த இசையமைப்பாளர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா சிவகாசியோட பெரிய பாட்டு யாரும் போட போகிறதில்ல. ஆனால் அந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, அந்த ரேஞ்சை நீங்கள் ரீச் ஆகணும்னு நான் உங்களை தயவுசெய்து வேண்டிக்கிறேன். ஏன்னா யூ ஆர் கேப்பபிள். அது மாதிரி சொல்லணும். அது மாதிரி அடுத்து தீபா பார்க்கும்போது என்னென்னா, படம் பார்த்து ஒருத்தர் வியக்கிறது வேற, ஆனால் பழகும்போது ஆராதியா என்ன பேசுனாங்களோ அதை தான் தீபாவும் பேசினாங்க. ஆனால் கேட்குறவங்களுக்கு ஆராதியா மேலே கோபம் வரும், தீபா மேலே கோபம் வராது. அதை வழிமொழிஞ்சிட்டு இப்படிலாம் தான் மக்கள் இதெல்லாம் கரெக்டு, ஆனால் மனசுக்குள்ளே வச்சுக்கணுமா அப்படின்னாங்க. அது பழைய காலம்மா. மனசுக்குள்ளே வச்சுக்கிறதுலாம் பழைய காலம், அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி 2 விஷயத்தில்
நம்ம வெளியே வரலாம். ஒன்று நம்மளுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா வெளியே வரலாம். இல்லை இது போல் மேடையில் தான் யாருங்கிறத நான் இவ்வளோ எனர்ஜி என்கிட்ட இருக்குது, இதை நீங்கள் பயன்படுத்தலை, நீங்களாம் தான் நான் முட்டாள், நான் வந்து என்னை பயன்படுத்தலை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். சும்மா அடங்கி இருக்கிறது வந்து இனிமேலும் அது மாதிரி தேவையில்லை. ஆனால் நாங்கள் தேடும்போது நீங்களாம் கிடைக்கலாமா? நான் ஏன்னா செம்பருத்திக்கு வந்து 16 ஹீரோயின் போட்டு படம் எடுத்தேன், யாருமே எனக்கு செட் ஆகல. நான் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு 6 மாதம் தேடி ஏன்னா எனக்கு வந்து பிளாக் கலரில் தான் ஒரு பொண்ணு வேணும், மீனவ பெண்ணாக வேணும். எனக்கு சரியாக யாரும் வந்து பிடிக்கல, நான் வந்து சரியாக செட் ஆகலை. ஏன்னா தமிழ்நாட்டிலேருந்து வர்ற பெரும்பாலான குடும்பங்கள்லேருந்து வர்றவங்க இப்போ வந்து மாறிடுச்சு. இப்போ இருக்கிற யூத்துக்கு வந்து இப்போ கல்யாணம் பண்ணி ஹீரோயின் நடிக்கிறாங்க, பாய் ஃப்ரெண்டோட ஷூட்டிங் வராங்க. நீங்கள் பழைய காலத்து இதில் இருக்கீங்க, இன்றைக்கி பாய் ஃப்ரெண்டோடு தான் பெரும்பாலான ஹீரோயின்ஸ் பாய் ஃப்ரெண்டோட தான் வராங்க. அதனால் நீங்கள் அந்த கவலையெல்லாம் படாதீங்க, நீங்கள் பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நீங்கள் பாய் ஃப்ரெண்டோட வரலாம். ஏன்னா அது நாங்கள் வரும்போது நாங்கள் ஃபஸ்ட் படம் பண்ணும்போதே நாங்கள் லவ் பண்ணுறோன்னு உலகத்துக்கு சொல்லிட்டோம். அதனால் அது நானும் வந்து 16 படம் டைரக்ட் பண்ணேன், என் ஒய்ஃபும் வந்து ஏற்கனவே 150 படம் நடிச்சிட்டாங்க. ஆமாம், அப்போ பாய் ஃப்ரெண்டாக தான் வந்தேன். எனக்கு எனிமீஸ் வந்துட்டானுங்க. ஏன்னா ஹீரோ தான் ஹீரோயினை காதலிக்கணும், நான் டைரக்டர் போய் காதலிச்சுட்டு இருக்காங்கிற மாதிரி ஒரு எனிமிட்டி வந்துடுச்சு என் மேலே. அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுபோல் இந்த டேஞ்சர் மணி, நீங்கள் டேஞ்சர் யார் கொடுக்கணும்னா உங்கள் கொடுக்குற டஃப் வந்து உங்களுக்கு சன் மாஸ்டர் கொடுக்கணும். பேரில் டேஞ்சர் வச்சுக்கூடாது, இப்போ ஃபைட்டில் டேஞ்சர் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஏஐ வளர்ந்த பிறகு நீங்கள் எந்த பிரம்மாண்டமான ஸ்டண்ட்டு நீங்கள் எடுக்கலாம். எங்கிட்ட பட்ஜெட் இல்லை, இப்போ 2 நாள் எடுக்க சொன்னாங்க, 1 நாள் எடுக்க சொன்னாங்க, அப்படிலாம் கிடையாது. சுயம்வரம்னு ஒரு படம் 2 மணி நேரத்தில் பிரபுதேவா ஒரு பாட்டு எடுத்தார், 20 நாள்லேயே ஒரு பாட்டு எடுத்தார். அப்போது உங்களால் எடுக்க முடியும், டெக்னீஷியன் நினச்சா எது ஒன்றாலும் பண்ண முடியும். அதனால் டேஞ்சர் மணி நீங்கள் மிகப்பெரிய ஸ்டன் மாஸ்டராக வரணும், நிச்சயமாக அதுக்கு உண்டான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் கவலையப்படாதீங்க, யூ ஆர் கோயிங் டு ராக் த சினிமா இண்டஸ்ட்ரி. அது மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பெண்மணி வந்து நம்ம ஷக்கீல். அவங்க என் படம் ஒர்க் பண்ணதில்லை, ஒரே ஒரு படத்துக்கு சான்ஸ் கேட்க நம்ம சரஸ்வதி கூப்பிட்டு வந்தாங்க, சிஆர் சரஸ்வதி கூப்பிட்டு வந்தாங்க. உங்களையும் உங்கள் சிஸ்டர் வரும்போது அதனால் அப்போ யூஸ் பண்ண முடியல. ஆனாலும் அதுக்கப்புறம் படம் பண்ணதுக்கப்புறம் ஒரு தைரியமாக இப்போ ஆராதியா என்ன பேசினாங்களோ அது ஆமாண்டா என்ன இப்போ அப்படின்னு கேள்வி கேட்க உனக்கு தகுதி இருக்கா, என்ன குறை சொல்ல உனக்கு தகுதி இருக்கா, இயேசுநாதர் சொன்ன மாதிரி யாரா யோகியம் முதல் கல்லை எடுத்தாடிங்கிற மாதிரி அந்த தைரியத்தோட ஒரு பெண் எதிர்த்து நின்னது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் தான்மா. நீங்கள் என்ன படம் பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க, அப்படி வேறு விஷயம். ஆனால் அந்த தைரியத்தோடு நின்று தான் நின்னது மட்டும் இல்லாமல் தன்னை போல் வந்து கிளாமராக பண்ணுற எல்லா ஆர்டிஸ்ட்டையும் வர வச்சு அவங்களுக்கு வந்து நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாக இருப்பேன்னு சொல்லக்கூடிய, ஏன்னா பயந்து ஒதுங்கிடுவாங்க, நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து ஒரு தோழியாக சகோதரியாக இருந்து நீங்கள் பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த வகையில் எல்லாருக்குமே அது மாதிரி வந்து உண்மையாகவே சமீபமாக நீங்கள் வந்து பிரம்மாண்டமாக சண்டை போட்டிருக்கீங்க. நிச்சயமாக எல்லோரும் சொன்னாங்க நீங்கள் நல்ல ஹீரோயினை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, ஆக்ஷன் ஹீரோயினை வரலாம். ஏன்னா அதுக்கு தான் கொஞ்சம் ஒரு காம்படிஷன் இல்லாமல் இருக்குது. அதனால் நீங்கள் தனி குதிரையாக நீங்கள் அதில் நீங்கள் வரலாம். கடைசியாக சொன்ன மாதிரி ஆனந்தராஜை பற்றி நான் சொல்லணும். ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க இல்லையா, நான் பெரிய பையனாக இருக்கும்போது அவனும் பெரிய பையனாக இருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் 42 வருஷம் ஆயிடுச்சு. நானும் அவனும் ஜாயின் பண்ணி 42 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் சொன்னது உண்மை தான். ஏன்னா அவங்க படம் பார்க்கும்போது 18 வயசில் படம் பார்த்துருப்பாங்க, அப்போ ஒன்று பெரிய ஆளாக நினச்சிருப்பாங்க. அப்போ உனக்கு 20 வயசுங்கிறது அவனுக்கு தெரியாது. அதனால் அவங்க சின்ன வயசு சொல்லிட்டு இருப்பாங்க. நானும் அவனும் வந்து ஆனந்தராஜன் வந்து ஒரே நேரத்தில் சினிமாவுக்கு வந்தோம். எங்கள் 2 பேருமே யாரும் மதிக்க மாட்டாங்க, அதுதான் எங்கள். ஏன்னா வந்து நான் ரொம்ப தின்னாக இருப்பேன், அது இல்லாமல் ரொம்ப மிடில் கிளாஸில் வந்தது, வெறும் சட்டையோ பேண்ட்டோ எதுவும் பெரிய வசதி இல்லாமல் அப்படியே இருப்பேன். இப்போ அப்படி தான் இருக்கேன், அப்போ ஒன்றும் ரொம்ப மோசமாக இருப்பேன் வச்சு. அப்போ அவன் வந்து என்னென்னா, அவர் வந்து நம்ம சிவராஜ்குமாரோட நண்பர். அவர் நம்ம இப்போ கன்னட ஹீரோ சிவராஜ்குமார் என் கூட படித்தார். அப்போ அவரோட நண்பர் இவர். அதனால் வந்து இவர் கொஞ்சம் ஷோ காமிப்பார். அவர் வந்து ஒரு அவர் சிவராஜ்குமார் கொடுக்குற இது வந்து ஷோ இவரும் எதிர்பார்ப்பார். அதனால் இவருக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது. அதனால் மொத்தமாகவே வந்து இந்த யூனிட்டில் என்னையும் சேர்க்க மாட்டாங்க, ஆனந்தராஜன் சேர்க்க மாட்டாங்க. ஆனால் நான் முதல் படம் பண்ணும்போது எப்படி வந்து உரிமை கொடுத்து அவர் படம் பண்ணாரோ அதுக்கு வந்து ஆட்டோ சங்கர் கேரக்டருக்கு வந்து நான் ஆனந்தராஜ் சூஸ் பண்ணி ஆட்டோ தர்மா கொடுத்தேன். நான் என்ன எதிர்பார்த்தனோ அதை விட இப்போ வந்து ஒரு 100 மடங்கு. இப்போ ஆராதியா சொன்னீங்க இல்லையா, நான் வந்து ஆனந்தராஜோட பர்ஃபார்மன்ஸில் என்னோடய பங்கு வந்து ஒரு 10-20 பங்கு தான் இருக்குது. அவனாக அதை வந்து யோசித்து இந்த கேரக்டர் எப்படி பண்ணணும், இந்த டைலாக் எப்படி டெலிவரி பண்ணணும், எந்த இடத்துல டைலாக் உடைக்கணும், எந்த இடத்துல பாஸ் கொடுக்கணும், எப்படி காஸ்டியூம் பண்ணணும், இது எல்லாமே அவங்கள டிசைட் பண்ணிக்கினாங்க. அப்போ வந்து நான் இல்லைன்னா கூட அவங்க வந்து யாரோ ஒருத்தர் அவங்களை சூஸ் பண்ணிடுவாங்க. அப்போ ஆட்டோ சங்கரா வந்து உண்மையே அன்னைக்கு வந்து ஆனந்தராஜை பார்த்து பயப்படாது, பெண்களே கிடையாது,
எங்கள் உறவினர்கிட்ட சொன்னாங்க, அப்பா அவனை கூப்பிட்டு வராதப்பா, வந்து கர்ப்பம் கலைஞ்சிருமா அவனை கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ அவ்வளோ டெரர் கேரக்டர் வந்து ஆனந்த்ராஜ் அப்படி வரும்போது, அப்புறம் வந்து அடுத்து 2 படம் கழிச்சு மக்களாட்சியில் வந்து அவர் அப்படியே வந்து வர ஒரு எங்கேருந்து அப்படியே வந்து ஒரு வயசான ஒரு 50-60 வயசு கேரக்டராக மாற்றி நடிக்க வைக்கணும். அதில் கொஞ்சம் காமிக்கல் வில்லனா அப்படி வந்து காமிக்கல் இல்லை, ஒரு குரூரமான வில்லனா வந்து அதில் வந்து இது பண்ணோம். அது பார்த்து மிரண்டு போயிட்டாங்க. அன்னைக்கு வந்து உண்மையில் ஆனந்த்ராஜ் இப்படி ஒரு கெட்டப்பா அப்படின்னு. அப்போது அந்த வளர்ச்சி இருக்குங்களா, யாரு கூட வந்து எவ்வளோ 200 மேலே ரீச் ஆகிட்டியா? பா 400 படங்களை தாண்டி இருக்காரு. விரைவில் நீயும் 1000 படம் 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி மாதிரி 1000 படம் கண்ட ஆனந்தராஜா நீ மாறணும். அந்த அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பேரரசு சொன்னதில் வந்து மட்டும் எனக்கு ஒரு சின்ன இது இருக்குது. என்னென்னா, ஆனந்தராஜ் வந்து நம்பியார் சாமி மாதிரியோ இல்லை வந்து அசோகன் மாதிரியோ மாற மாட்டார். அவர் எம்ஆர் ராதா மாதிரி வந்து தான் வருவானே தவிர, அது வில்லனாகவும் நடிப்பான், கேரக்டராகவும் நடிப்பான், காமெடியனாகவும் நடிப்பான். அதனால் அந்த இது வந்து அந்த டெரர் கொண்டு வரக்கூடிய, இப்போ இதில் பார்க்கும்போது சிரிப்பு வர வைக்கணுங்கிறது வந்து அவன் நோக்கமாக இருந்ததால் நமக்கு வந்து சிரிப்பு வந்தது. ஆனால் இப்போ டெரர் வர வைக்கணும்னு நிச்சயமாக அவரால் முடியும். அந்த அளவுக்கு அந்த கேப்பபிலிட்டி உள்ள ஆர்டிஸ்ட் வந்து ஆனந்த்ராஜ். அவங்க சேர்ந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாஃபியா கம்பெனி பேரில் மட்டும் மாஃபியாவாக இருந்துட்டு வசூலில் மிகப்பெரிய கலெக்ஷன் பண்ணி தமிழ் இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கணும். சின்ன திரைப்படங்களை இது போல் இயக்குனர்கள், முகுந்தன் மாதிரி இயக்குனர்கள் தான் மற்ற இன்றைக்கி இருக்கிறவங்கெல்லாம் வந்து முகுந்தன்கிட்ட ஒரு பாடம் கற்றுக்கணும். என்னென்னா, வர்ற தயாரிப்பாளருக்கு என்ன பட்ஜெட்டில் பணம் சொன்னோமோ அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடித்து அவங்க ரிலீஸ் பண்ணுறதுக்கு யார்கிட்டையும் போய் கையேந்தாத ஒரு இடத்துல, அதாவது நமக்கு 1000 கற்பனை இருக்கும். இன்றைக்கி தமிழ் திரைப்படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை படத்தை பணம் கொடுத்து வாங்கிறதுக்கோ யாருமே இல்லை. அப்போ தயாரிப்பாளர் மட்டும்தான் மொத்த சுமையும் சுமக்கணும். பைசாவிலேருந்து மொத்த சமயம் சுமக்கணும். இன்றைக்கி நம்ம படம் கொடுத்தா கூட அதுக்கு ப்ரொஜெக்டர் கூட தியேட்டருக்காரங்க வாங்க மாட்டாங்க. அந்த ப்ரொடக்ட் சார்ஜ் கூட நம்ம தான் கொடுக்கணும். போஸ்டர் கொடுக்கணும், போஸ்டர் கொடுத்ததுக்கு பேஸ்ட்டு கொடுக்கணும், பேஸ்ட் ஓட்டுறதுக்கு கூலி கொடுக்கணும், எல்லாத்தையும் நம்ம தான் கொடுக்கணும். அப்போ அந்த தயாரிப்பாளர் இன்றைக்கி வசதியாகவும் அவருக்குள்ளே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே நாங்கள் படம் முடிக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக இயக்கணும். அந்த படத்துக்குள்ளே அந்த அதாவது வெற்றி தோல்விங்கிறது வேறு விஷயம். படம் வெற்றி அடையுது தோல்வி அடையுதுங்கிறது வேறு விஷயம். ஆனால் பல படங்கள் வந்து அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்க முடியாதால இன்றைக்கி வந்து ஒரு பட்ஜெட் நம்ம சொல்கிறோம், அந்த பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்கணும். ஒரு 10% இன்க்ரீஸ் ஆனால் பரவாயில்ல. ஒரு 100 ரூபா சொன்னோம் 110 ரூபா ஆச்சு அப்படின்னா பரவாயில்ல. 100 ரூபா சொன்ன படம் 300 ரூபா 400 ரூபா ஆகும்போது அவங்க சம்பளத்தை தொழிலாளரும் கொடுக்க முடியாமல் படத்தையும் முடிக்க முடியாமல், அப்போ என்ன ஆகுது வந்து சினிமா மேலே வந்து ஒரு வெறுப்பும் ஒரு அவதூறு பிரச்சாரமாக வெளியே ஏற்பட்டுருது. ஆனால் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறதுல வந்து இது போன்ற தவறுகள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு பண்பட்ட இயக்குனராக பண்பட்ட உதவி இயக்குனராக இருந்து வரவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது மணிவண்ணன் சார்கிட்ட கூட இருந்தேன். அப்போது ஒரு கதையை உருவாக்கும் போது அந்த கதை எப்படி ஆரம்பித்து எப்படி கதையாக வந்தது, அந்த ட்ராவலில் நான் அவங்களோட இருக்கேன். அப்போது எனக்கு வந்து ஒரு அறிவு இருக்குது, என்ன மாதிரி கண்டென்ட் எடுத்து எதெல்லாம் செதுக்கி ஒரு கதையாக கொண்டு வந்தாங்க. அந்த கதையை வந்து ஷெட்யூல் போடும்போது அதை எப்படி சீனாக பிரித்து எப்படி ஷெட்யூல் போட்டாங்க. அப்போ நாங்கள் டைரக்டரோடு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து அதை ஷூட் பண்ணும்போது அந்த சீனை எப்படி உடச்சி ஒரு ஷார்ட்டாக எப்படி எடுத்தாங்க, எந்த ஷார்ட்டில் எப்படி வந்தது. அப்போ நாங்கள் எடிட்டிங் போகிறோம். அப்போ ஒரு ஃப்ரேமை நாங்கள் பார்க்குறோம். அந்த ஒரு இதுவும் நாங்கள் ஏபிசிடி கற்றுக் கொடுக்குற மாதிரி நாங்கள் வேர்ட்ஸை வந்து எப்படி வந்து ஆல்ஃபாபெட்லேருந்து வேர்ட்ஸை பில்ட் பண்ணுறோமோ அது மாதிரி அந்த ஷார்ட்ஸை நாங்களே அதை வந்து எடிட் பண்ணுறோம். அதை நாங்கள் சேர்த்து ஒரு சீனாக நாங்கள் பார்க்குறோம். அதை பார்த்த பிறகு நாங்களே ட்ரிம் பண்ணுறோம். அதுக்கப்புறமா தான் டைரக்டர் வர போகிறார். அப்போ ஒரு கதை பேப்பரில் எழுதி அதை உருவாக்கி ஷூட்டிங் பண்ணி ஒரு கோர்வையாக செலுத்தி அது வர வரைக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு அது உருவாக்குற தன்மை தெரிஞ்சிருக்கு. அப்போது பின்னாடி அதை டப் பண்ணுறதுலேருந்து டப்பிங் கூட போகிறதுலேருந்து ரீரெக்கார்டிங் வர்றதுலேருந்து மிக்சிங் பண்ணுறதுலேருந்து அனைத்து வகையிலுமே நாங்கள் அவங்களோட இருக்கும்போது அந்த படம் எப்படி வந்து ஒரு குழந்தை மாதிரி 10 மாதத்தில் எப்படி உருவாச்சோ அந்த அறிவு எல்லா துணை இணைக்கிறவங்க இருக்குது. இன்றைக்கி வந்து நான் யாருக்கிட்டையும் ஒர்க் பண்ணுறதே இல்லை அப்படிங்கிறத பெருமையாக சொல்கிற ஒரு அவமானமான சுச்சுவேஷன் இன்றைக்கி இருக்குது. இது நிச்சயமாக வந்து இதை பெருமையாக சொல்லக்கூடாது. எனக்கு காரே ஓட்ட தெரியாதுங்க ஆனால் நான் கார் வாங்கிட்டேங்கிறது எவ்வளோ கேவலமோ அது மாதிரி நான் ஒர்க்கே பண்ணலைங்க நான் படம் கொடுத்துட்டேன்னு சொல்கிறது தயாரிப்பாளர்கள் தான் தவறு பண்ணணும். அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது வந்து ஒரு படத்தை வீடியோவில் பார்க்குறாங்க, இல்லை வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க, அது வந்து டைரக்ட் பண்ண வராங்க. அது வெற்றி அடையலை, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது மட்டுமே போதுமா? அது போதாது. அதாவது ஒரு அனுபவ அறிவு இருக்கும்போது இது எந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரும். அப்போ நாங்கள் ஒரு குடும்பமாக பழகும்போது தயாரிப்பாளர் எப்படி இருக்காங்க, மற்ற டெக்னீஷியன்ஸ் எப்படி இருக்காங்க, அவங்களோட எப்படி பழகணும், எப்படி அவங்ககிட்ட அந்த வேலையை வாங்கணும், எப்படி தீபா அம்மா சொன்னாங்களோ
அவங்க வந்து மனசில் நினைக்கிறத மற்றவங்க ஹர்ட் பண்ணாமல் அந்த விஷயத்தை எப்படி வாங்கணும்னு சொன்னாங்களோ அதையெல்லாம் நாங்கள் வந்து பை எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் கற்றுக்கிட்டு வரும்போது நிச்சயமாக அந்த படத்தை ஒரு வெற்றி தோல்விங்கிறத தாண்டி நீ எல்லாம் வெற்றி படமாக கொடுத்துருக்கீங்கன்னு கேட்கக்கூடாது. நான் தான் கேப்டன் பிரபாகரன் பண்ணேன், நான் தான் அதிரடி படை பண்ணேன், வெற்றியும் நான் தான் கொடுத்தேன், தோல்வியும் நான் தான் கொடுத்தேன். அது ரெண்டுத்துக்கும் ஒரே உழைப்பு தான். ஆனால் ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு படம் இந்த இவ்வளோ மோசமாக இருக்கான்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி வர்றவங்களோட படம் ஒரு படம் வெற்றி அடையுது, ஆனால் அடுத்த படம் வரும்போது அது படமாகவே இருக்கிறதுல அது சம்மந்தப்பட்ட அனைவருமே பாதிக்கப்படுறாங்க. இப்போ மற்றவங்களோட பாதிப்பு பற்றி யாருமே கவலைப்படுறதில்லை. அந்த நான் ஏற்கனவே போன மீட்டிங்கில் சொன்னேன், வந்த 2500 தயாரிப்பாளர்களில் 2100 தயாரிப்பாளர்கள் காணாமல் போயிட்டாங்க. அதை காணாமல் அடிச்சதில் இங்கே இருக்கவங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. அது இதுவும் யாருன்னா டிரைவிங் தெரியாத ஆளை டிரைவராக கொண்டு வந்து வச்ச தயாரிப்பாளர். அதுதான் அவங்களோட தவிர இண்டஸ்ட்ரியோட தவறு இல்லை. இப்போ முகுந்தன் மாதிரி இந்த டேட்டுக்குள்ளே படம் முடிக்கக்கூடிய இயக்குநர்கள் வந்து இன்றைக்கி 100 பேர் தயாராக இருக்காங்க, 200 பேர் தயாராக இருக்காங்க. ஆனால் நீ எல்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியா? நீ வந்து மணிவன் அசிஸ்டண்டா, செல்வமணி அசிஸ்டண்டா, உதயகுமார் அசிஸ்டண்டா? ஐயோ வேணாப்பா, அசிஸ்டண்ட்லாம் யாரும் வேண்டாம். புதுசாக யாராக வந்தீங்களா? அசிஸ்டண்டே இல்லாமல் ஒர்க் பண்ணாதவங்க வந்தீங்கன்னா கதை சொன்னீங்கன்னா படம் எடுக்கிறங்கிறத தயாரிப்பாளர் அந்த ஒரு மென்டாலிட்டியில் வந்துட்டாங்க. இது என்னென்னா ஒரு படம் வந்து அது போல் இருக்க ஒருத்தர் வந்து வெற்றி அடையும் போது அது மாதிரியே எல்லா படங்களும் வெற்றி அடையும்னு அவங்க நினைக்கிறாங்க. அது வந்து தவறான கருத்து. அது போல் இருந்ததால் தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி எவ்வளோ கேவலமான மோசமான நிலைக்கு ஆளாயிடுச்சு. இதெல்லாம் ஒரு படமாக நீங்கள் தினத்தந்தி அந்த பேப்பர் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதில் 4 விளம்பரங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு டைட்டிலா, இதெல்லாம் ஒரு படமா, இந்த படத்தோடு நம்ம விளம்பரங்கள் வரணுமா அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருக்குது. அப்போது திரைப்படங்கள்ங்கிறது வந்து பல குப்பைகள் வரும்போது இது போல் சிறந்த படங்கள் அது போய் அமைங்கி போகுது. அதனால் தயவுசெய்து தயாரிப்பாளர்கள் வரும்போது நீ என்ன போடு நான் உங்களை சொல்லலை, ஆனால் முகுந்தன் மாதிரி மிகச்சிறந்த இயக்குநர்கள் இங்கே ஆகச்சிறந்த இயக்குநர் இருக்காங்க, அவங்களுக்கான வாய்ப்பை கொடுத்தீங்கன்னா இது போன்ற நல்ல திரைப்படங்கள் உருவாகும் என்று கூறிக்கொண்டு அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் விரைவில் சக்ஸஸ் மீட் நடத்தணும். அதில் நாங்களும் வந்துட்டு எங்களுடைய ஆனந்தத்தை பகிர்ந்துக்கிட்டோம். அப்போது அதில் எனக்கு முகுந்தன் என்ன சொன்னாரோ அதை நான் அந்த கருத்தை நான் சொல்கிறேன் உங்ககிட்ட. அப்போ நீங்கள் உண்மையிலே வியப்படுவீங்க. ஏன்னா நானும் அதை கேட்டவொடனே நான் ஷாக் ஆகிடுச்சு. ஓஹோ இப்படியா அப்படின்னு ஷாக் ஆகிடுச்சு. அந்த சக்ஸஸ் மீட்டில் அந்த ரகசியத்தை உங்களோட சொல்கிறேன். ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய முதல் படம், மதராஸ் மாஃபியா கம்பெனி. இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டுக்கு வந்து எங்களை வாழ்த்த வந்த இயக்குனர் முன்னோடிகள் திரு செல்வமணி சார் அவர்களுக்கும், ஆர்வி உதயகுமார் சார் அவர்களுக்கும், பேரரசு சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி இங்கே வந்திருக்கிற பத்திரிகை ஊடக சமூக வலைதள நண்பர்களுக்கும் நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் வந்து அவர் பேசிக்கலாக ஒரு அட்வொகேட்டு, ஆனால் அவருடைய பேஷன் வந்து சினிமா. இப்போ நான் அவரை பற்றி என்னென்னலாம் சொல்லணும்னு நினச்சனோ அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஏன்னா இந்த ஷூட்டிங் திட்டமிடப்பட்டு எல்லாமே கரெக்டாக, எந்த பிரேக்கேஜ் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்து முடிஞ்சது காரணம் அவருடைய ஒத்துழைப்பு தான். செல்வமணி சார் சொன்ன மாதிரி அதில் என்ன நம்ம பண்ணோன்றத சக்ஸஸ் மீட்டில் சொல்கிறோம். கண்டிப்பாக அவர் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சு அதை சொன்னார். அதை கண்டிப்பாக சக்ஸஸ் மீட்டில் சொல்லுவோம். அது ப்ரொடியூசரே அப்புறம் சொல்லுவார். ஸோ எல்லாருக்குமே, டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே சம்பள பாக்கின்றதே கிடையாது. அன்னன்னைக்கு ஒர்க்கு அன்னன்னைக்கு கொடுத்துருவார். பெப்சி தொழிலாளருக்கு எல்லாருக்கும் அந்த சம்பளம் அன்றைக்கே போயிடும். வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார். அவரே கிளம்பி வருவார். கோர்ட்டில் கேஸ் இருக்கும், முடிச்சுட்டு 4 மணிக்கு கிளம்பி அங்கேருந்து ராணிப்பேட்டிலேருந்து வருவார். வந்து அவர் கையால் செட்டில் பண்ணிட்டு தான் நைட்டு 12 மணி 1 மணிக்கு போவார். அது மாதிரி அதில் ரொம்ப தெளிவாக இருந்தார். அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வரும்போது ஒரு அந்த கிளாரிட்டி ஒன்று இருக்குது அவர்கிட்ட. அவர் தான் அந்த படத்தோட கதை. ஆக்சுவலாக சாரோட மிஸ்ஸஸ் பேர் வரும், சுஜாதா ரங்கராஜன் மாதிரி. இது சுகந்தி அண்ணாதுரை அப்படி வரும். அவர்கிட்ட பொதுவாக ப்ரொடியூசர்கள் வந்து பணத்தோட படம் பண்ண வருவாங்க. பணத்தோடு சேர்ந்து கதையோடு வந்தார். ஒரு 4-5 அவுட்லைன் சொன்னார். நான் வெவ்வேறு கதைகளில் மூவ் பண்ணிகிட்டு இருந்தேன் அந்த டைமில். எனக்கு 2 பேருக்கும் பொதுவான நண்பர் விநாயகமூர்த்தின்னு ஒருத்தர், அவர் தான் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஸோ அவர் எங்ககிட்ட இருக்கிற லைனை கேளுங்கனாரு. அவர் சொன்ன 4-5 லைனில் ஒன்று கொஞ்சம் ஸ்பார்க்கிங்காக இருந்தது. ஸோ அதை டெவலப் பண்ணி அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. உடனே ஆஃபீஸ் போட்டார், உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டார். இது எல்லாமே 6 மாதத்தில் முடிச்சிட்டோம் படத்தை. அதே மாதிரி இந்த கதை வந்து இதுதான் ஃபைனல் முடிவான உடனே யாரை வச்சு பண்ணுறதுன்றது பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருந்தது. ஆனால் எனக்கு வந்து ஆனந்தராஜ் சார் பண்ணால் தான் கரெக்டாக இருக்குன்னு சொன்ன உடனே இம்மிடியேட்டாக அவர் அக்செப்ட் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர் நோ லுக்கிங் பேக். அவர் தான் வேணும். சார் சொன்ன மாதிரி 2-3 தடவை போய் மீட் பண்ணோம், பேசணும். நிறைய விஷயங்கள் கொஞ்சம் எல்லாம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் வரணும் இல்லைங்களா. அவருடைய விருப்பமும் ஒன்று இருக்குது. அவர் வந்து ஒரு சாதாரண, நீங்கள் வந்து ஹீரோவாக பார்த்துருக்கலாம்,
வில்லனாக பார்த்துருக்கலாம், காமெடியனாக பார்த்துருக்கலாம். வெர்சடைல் ஆர்டிஸ்ட் அவர், கிரேட் ஆர்டிஸ்ட் அவர். அவர் கொடுக்குற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இன்றைக்கி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை இண்டஸ்ட்ரியில். நான் ஓப்பனாக சொல்வேன், அதை நான் சார்கிட்டே சொல்லியிருக்கேன். ஒரு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ரங்காராவ் சார் சொல்லுவாங்க, டிஎஸ் பாலையா சார் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் ஜானரில் தான் பண்ணாங்க. இவர் எல்லாமே பண்ணுறாரு. இப்போ பேரரசு சார் சொன்னது கூட நான் மறுத்து சொல்கிறேன். ஏன்னா அவரை பார்த்தா சிரிப்பு தான் வருதுன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் படம் பாருங்கள் சார். இது எல்லாமே பிளண்ட் பண்ணி ஒரு யூனிக்கான கேரக்டரைசேஷனாக இருக்கும். அதை மிக அழகாக உள்வாங்கி இன் அண்ட் அவுட் சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். யூ ஆர் சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அதில் நோ டவுட். பெரிய கோஆப்ரேஷன். அவர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட எத்தனை நாள் நான் சொன்னனோ கரெக்டாக அந்த நம்பர் ஆஃப் டேஸில் முடித்தேன் படத்தை. அவர் ஸ்டன் ஆகிட்டார். எப்படி இவ்வளோ அப்படியே கத்திரிக்கோள் நறுக்கின மாதிரி கரெக்டாக எப்படி பிளான் பண்ணி பண்ணேன்னு. இன்னொன்று, அவர் வந்து கேரவனில் உட்காந்துட்டு ஒரு சீன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாதாரண விஷயம் பண்ணிட்டு போகலாம். ஒரு நாள் கூட அப்படி பண்ணதில்லை. அவர் சொன்ன மாதிரி 4 சீன் 5 சீன் ஆகும். காலையில் வந்தார்னா சில சமயம் 1.5 கால் ஷீட் 2 கால் ஷீட் போகும்போது நைட் வரைக்கும் அப்படியே முடிச்சு கொடுத்துட்டு போவார். அவருக்கு அது பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுதான் அந்த பேஷன், டெடிகேஷன். ஹேட்ஸ் ஆஃப் சார், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அதே மாதிரி சம்யுக்தா, இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர்னும் போது எனக்கு ஃபிசிக்கலாகவும் லுக்காகவும் இருக்கணும். அதே மாதிரி அந்த பர்ஃபார்மன்ஸும் சட்டிலாக இருக்கணும், ஒரு மாதிரி ரிஜிடாக இருக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தோம். அப்புறம் நம்ம பிஆர்ஓ சதீஷ் சார் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார். அவங்க போய் கதை சொன்னேன். கதை கேட்டு முடித்த 1 ஹவரில் நான் இதை பண்ணுறேங்க, எனக்கு ரொம்ப நாளாக இது மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அது இல்லாமல் இது வேறு மாதிரி இருக்குது பண்ணுறேன்னாங்க. அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. ஒரு ஃபைட் ஒன்று பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்கள். ஸோ அமேசிங். ஷி வாஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணிட்டாங்க. அதை மாஸ்டரோட பேசிவிட்டு அவங்களுக்கு எதாவது ரிஸ்க் ஆகிட போகுதுன்னு சொல்லி ஒரு டூப்பை கூப்பிட்டு வந்துட்டோம் காலையிலே சேஃப்டிக்கு. ஆனால் ஒரு ஷாட்டு கூட டூப் போடுறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை. இந்த டே லாங் ஒர்க் பண்ணாங்க. எல்லாமே ஒரிஜினல் ஷாட்ஸ். தேங்க்யூ சம்யுக்தா. அதே மாதிரி தீபாக்கா ஃபென்டாஸ்டிக். அவங்க இன்றைக்கி இருக்க எல்லா கேரக்டரும் பண்ணுறாங்க. அம்மா கேரக்டர் பண்ணுறாங்க, ஒய்ஃப் கேரக்டர் பண்ணுறாங்க, அக்கா கேரக்டர் பண்ணுறாங்க. ஒரு கேரக்டர் எல்லா கேரக்டர்லையுமே ரொம்ப பிரமாதமாக கலக்கிட்டீங்க. தேங்க்யூக்கா. அதுக்கப்புறம் முனிஷ்காந்த் சார் இன்றைக்கி வர முடியல, வேறு ஷூட்டில் இருக்கார். ஆராத்யா, அவங்களும் ரொம்ப சட்டிலாக பண்ணாங்க. என்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணாங்க. அதே மாதிரி நடித்த மற்ற எல்லாருமே பிரமாதமாக பண்ணாங்க. இந்த படம் இன்னைக்கு விழா நாயகன் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார், அவர் சார் செல்வமணி சார் சொன்னதான் கரெக்டான வார்த்தை. அதுதான் அந்த அனுபவம், அந்த மெச்சூரிட்டி. சார் சொன்ன வார்த்தை, நீங்கள் இருக்கிற இந்த இடம் சரியான இடம் இல்லை சார், யுவர் ஹைட்ஸ் ஆர் தேர், நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா நிச்சயமாக வரலாம். ஆனால் அவ்வளோ டேலண்டட் பர்சன். இன்னொன்று அவ்வளோ ஹம்பிள் பர்சன். இந்த படத்தில் 2 சாங் இருந்தால் போதுன்னு பிளான் பண்ணோம். ஆனால் படம் ஓவராலாக பார்க்கும்போது அந்த பிளேஸ்மெண்ட்டில் வேறு ஒரு சாங் வச்சுருந்தேன் மாண்டேஜுக்கு, அது அப்புறமா சொல்கிறேன். ஆனால் அந்த இடத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போல்டாக, ஏன் சார் வேறு சாங் போடணும், அதுக்கு ஈக்குவலண்ட்டாக அதோட டாப்பை நான் ஒன்று போடுறேன்னு சொல்லி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு அந்த சாங்கை. அதே மாதிரி கிளைமேக்ஸில் ஒரு தீம் சாங் தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அதையும் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்தாரு, சம்பளமே வாங்கலை. அந்த டெடிகேஷன் சூப்பர். ஹேட்ஸ் ஆஃப் சார். அப்புறம் லிரிஸ்ட் நம்ம கு கார்த்திக் சார், அவர் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனில் பிரமாதமாக எழுதுறாரு. நல்ல லைன்ஸு, ஸ்பான்டேனியஸாக எழுதுறாரு. அது ஒரு பெரிய ப்ளஸ். கவிஞர்கள் டியூனை வாங்கிட்டு போய் 2 நாள் கழிச்சு வாட்ஸ்அப்பில் அனுப்புறது, அது அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஸ்பான்டேனியஸாக லைன்ஸ் சொல்கிறாரு. அழகான தமிழில் சொல்கிறாரு. அந்த கான்செப்ஷனோடு சொல்கிறாரு அழகாக. வாழ்த்துக்கள். நம்ம படத்தில் இணைஞ்சு நீங்கள் வேலை செஞ்சு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த படம் வந்து குறித்த டைமில் முடிச்சிருக்கேன்னா அதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் அசோக் ராஜ், நம்ம படத்தோட கேமராமேன். அவர் இன்றைக்கி வர முடியல, அவர் திருச்சியில் ஒரு ஷூட்டிங்கில் இருக்கார். அவர் இல்லைன்னா இந்த நம்ம பிளான் பண்ணபடி முடிச்சிருக்க முடியவே முடியாது. அந்த மாதிரி ஒரு கேமராமேன் அமைகிறதுன்றது ஒரு வரப்பிரசாதனே சொல்லுவேன். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார். அதில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். கொஞ்சம் எங்களுக்குள்ள முரண்பாடுகள் வரும், கோபம் வரும். ஆனால் அடுத்த செகண்ட் சார் அடுத்து என்ன சார் வந்து நிற்பார். அவ்வளோ ஃபாஸ்ட். ப்ரொடியூசர் சார், நீங்கள் அடுத்து என்ன வச்சு பண்ணாலும் சரி, யாரை வச்சு பண்ணாலும் இந்த மாதிரி கேமராமேன் டெக்னீஷியனாக யூஸ் பண்ணுங்கள் சார் தயவு செஞ்சு. ஏன்னா அவரை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ்வளோ அற்புதமான ஒரு டெக்னீஷியன், ரொம்ப ஹம்பிள் தான் வரும். அதே மாதிரி எடிட்டர் சார், இந்த படம் வந்து ஒரு 2 hours 40 minutes இருந்தது. அதை நான் வந்து ஒரு 2 hours வைக்கலாம், இல்லை 2:05 வைக்கலான்னு பிளான் பண்ணேன். ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2-3 வெர்ஷன்ஸ் பண்ணோம். எதுவுமே முகம் சொல்லிக்காமல் திரும்ப திரும்ப உட்காந்து ஃபுல் படத்தையும் எடிட் பண்ணி நறுக்கி 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 அழகாக கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், அவ்வளோ ஃபாஸ்ட் பேஸில் இருக்கும். அதுக்காக வந்து லேக் இல்லாமல் இருந்தால் மட்டும் படாது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் அவருக்கும் வந்து மிகப்பெரிய அளவில் கோஆப்ரேட் பண்ணார். எஃபர்ட் போட்டுகிட்டே இருப்பார். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார்.
எல்லாருக்கும் நன்றி. அதே மாதிரி மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருடைய ஒத்துழைப்பு எல்லாமே சாத்தியமே இல்லை. அதனால் எல்லாருக்கும் நன்றி. சாரி, ஒன் செகண்ட் சார். தேங்க்ஸ் சொல்லணும், எல்லாரும் யாரையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஆமாம் சார். அதே மாதிரி இந்த டீம், எங்கள் டீமில் நான் நிறைய பேர் அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கல சார். உண்மையிலே ஒரு கோடாரக்டர், அவர் என்னுடைய நண்பர், அவர் ஏற்கனவே படம் பண்ணவர் தான், மிஸ்டர் துரை கே முருகன். அவர் நட்பு ரீதியாக இணை இயக்குனராக வந்து ஒர்க் பண்ணார். இன்னொரு 3 பேர் மட்டும் தான் வச்சுட்டேன். சிவசக்தி பெருமாள், கௌசல்யா சேகர், ஸ்ரீதர். 3 பேரும் அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணாங்க. இத்தனைக்கும் நான் ஓப்பனாக சொல்லணும்னா அவ்வளோ பெரிய சம்பளம்லாம் கொடுக்கல. எனக்கு முதல் படம் வந்து ஒர்க் பண்ணுங்கன்னா நட்பு அடிப்படையில் தான் வந்தாங்க. ஆனால் சம்பளம் கொடுத்தோம். ஆனால் அவங்க போட்ட எஃபர்ட்ன்றது எனார்மஸ் எஃபர்ட். இல்லைன்னா எதான் இந்த டீம் இல்லைன்னா சாத்தியமே இல்லை. அதுதான் உண்மை. அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி பிஆர்ஓ சாருக்கு நன்றி. ஒன் செகண்ட் சார், முடிச்சுக்கலாம். முக்கியமாக என்னுடைய டான்ஸ் மாஸ்டர்ஸ் 2 பேருமே வர முடியாமல் போச்சு. அவங்க ஷூட்டில் இருக்காங்க. ராதிகா மாஸ்டர் அண்டு தினா மாஸ்டர். அப்புறம் ஃபைட் மாஸ்டர், அவர் வந்து அவ்வளோ சுறுசுறுப்பு. நீங்கள் ட்ரெய்லரில் கொஞ்சம் தான் பார்த்தீங்க. நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், படத்தை பாருங்கள், வேறு லெவல். அதே மாதிரி சம்யுக்தா ஷுட் தேங்க் ஹிம் ஆல்சோ. ஏன்னா அவங்கள அவ்வளோ சேஃபாக பார்த்து கரெக்டாக பண்ணி அவங்கள எந்த ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகாமல் அவங்கள நீங்கள் அனுப்பிச்சி விட்டோம். ஆனால் நீங்கள் ஃபைட்டை பாருங்கள், விஜயசாந்தி மாதிரி பண்ணியிருப்பாங்க. அவங்க இன்னொரு விஜயசாந்தி ஆக போகிறாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆராத்யா சொல்லி, அதே மாதிரி மற்ற யாரும் பேர் விட்டு தான் மன்னிச்சிங்க. எல்லோரும் நன்றி. முக்கியமாக என்னுடைய இத்தனை வருட போராட்டம், இந்த சினிமா பயணத்தில் ஒரு டைரக்டராக இன்றைக்கி நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட். அதுக்கு என்னுடைய ஒய்ஃப் வித்யாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை பெற்றெடுத்த அம்மாவுக்கு நன்றி. முக்கியமாக என்னுடைய பிரதர், யங்கர் பிரதர் சண்முகம், அவர் ஊரில் இருக்கார், வரல. அவரும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார், அவ்வளோ மாரல் சப்போர்ட். அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் என்றைக்கும் சினிமா விட்டு ஓடிருப்பேன். அதனால் அவங்க எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக இந்த படம் வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் வந்து ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இந்த அவுட்லைன் சொன்னது அவர். இன்ச் பை இன்ச் நான் டெவலப் பண்ணி அப்டேட் பண்ணேன். ஃபுல் டைலாக்லாம் எழுதி ஃபுல்லாக படிச்சுட்டு போகலான்னு திருப்தியாக சொன்னார் இல்லைங்களா. படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி, திருப்தியாக தான் இருக்கார். ஸோ நவம்பர் மாதம் நம்ம ரிலீஸ் பிளான் பண்ணுறோம். நம்ம பத்திரிகை, டிவி, ஊடக, சமூக வலைத்தள ஊடக நண்பர்கள் இந்த படத்தை நல்ல முறையில் ஆடியன்ஸுக்கு கொண்டு சேர்க்கணும். நாங்கள் வெற்றி பெறணும். எங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த ப்ரொடியூசர் வாய்ப்பு தரணும். சினிமா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் நன்றி. நான் முடிச்சுக்கிறாங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஸ்டில்ஸ் எடுத்துக்கலாம் ப்ளீஸ். ரெடியா? ஸோ கொஞ்சம் மொபைல் ஃபோன்ஸ் டவுன் பண்ணுங்க. So video okay, now stills.